ஹாய் டியர்ஸ், நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோடைய நேம் வந்து சீக்ரெட் மேரேஜ் வித் யூ பிரதர் எனிமி. இது வந்து என்ன தான் ஜிம்மினுக்கு ஒன் ஷாட்டாக இருந்தாலும் இதில் 3 ரோல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்றத நம்ம வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டில் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து கம்பெனிக்கு அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தலை ஜிமின் தான். அவர் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார். அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னா பெர்ஃப்யூம் கம்பெனி. அந்த கம்பெனி அது ஒரு பெரிய கம்பெனி, கொரியாவிலே மோஸ்ட் பாப்புலர் கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் அவர் சிஇஓ. அது நம்ம ஜிமினுக்கு வந்து அம்மா அப்பா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருடைய நேம் வந்து அரோரா. நம்ம ஜிமினுக்கும் அரோராவுக்கும் வந்து சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம அரோராவுடைய பாய் ஃப்ரெண்டோடைய எனிமி தான் நம்ம ஜிமினு. அவங்க 2 பேர்த்துக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்றனால ஜிமினும் அரோராவும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ இல்லை, அவங்க கிட்டத்தட்ட அரோரா வந்து ஒரு 10th படிக்கிறதுலேருந்தே நம்ம ஜிமினும் அரோராவும் பேசிக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். நம்ம ஜிமினும் அரோராவும் பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்ம அரோராவுடைய பாய் ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஜின்னு தான். நம்ம ஜின்னு வந்து இதில் வந்து முஸ்லீம் பாய். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான்டா. நீங்கள் வந்து இதை ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். இது நான் வந்து இந்த ரிலீஜியன் இதெல்லாம் கொண்டு வரலை. இது என் ஃப்ரெண்டோட ரெக்வஸ்ட் அப்படின்றதுனால இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜிம்மினுக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்றதுனால நம்ம அரோரா வந்து ஜிம்மின்கிட்ட சுத்தமாக பேச மாட்டாங்க. ஏன் எதனால் ஜின்னும் வந்து எனிமையாக மாறினாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க வேண்டாம். நம்ம அரோரா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் முடிக்க போகிறாங்க. இப்போ வந்து ஃபைனல் இயர் அவங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாமு அப்படின்றதுனால அவங்க வீட்டில் லீவில் இருக்காங்க. ஜிமின் வந்து வெளியே போனாங்க, அதாவது அவங்களுடைய கம்பெனிக்கு போனாங்க மட்டும்தான் அரோரா கீழே இறங்கி வருவாங்க. இல்லைன்னா சுத்தமாக அவங்க 2 பேர்த்துக்கு ஆகவே ஆகாது. ஜிமினை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவாங்க அரோரா. அவங்க அப்பாவுமே அப்படித்தான். அரோரா வந்து கொஞ்சம் திட்டுவாங்க, ஏன் நீ வந்து அண்ணங்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு. ஆனால் வந்து அரோரா லவ் பண்ணுற விஷயம் வந்து நம்ம ஜிமின் வீட்டுக்கு தெரியாது. இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒயன் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஒயனும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். நம்ம அரோராவுடைய கிளாஸ் தான் ஒயனும். நம்ம ஜிமினும் ஒயனும் வந்து ஒரு 4 இயர்ஸாகவே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அரோராவுக்கு தெரியும். அரோராவுக்கு சுத்தமாக ஒயனை பிடிக்காது. நம்ம ஒயனுடைய பிரதர் வேறு யாரும் இல்லைடா, நம்மளுடைய கிம் தயாங் தான். நம்ம கிம் தயாங்கும் நம்ம ஜிமின் தலை இருக்கார்ல, அவங்க 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர். தயாங்குமே பெர்ஃப்யூம் கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அவங்களும் அதில் பெரிய ஒரு சிஇஓ தான். அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றதுனால 2 பேர் பழக்கத்தில் ஒயன் வந்து ஜிம்மினுக்கு பழக்கப்பட்டிருக்கும். இந்த பார்ட்டிஸ் நம்ம ஜிம்மினும் தயாங் ஃபேமிலியும் வந்து பார்ட்டி இருக்கிற இடத்துல மீட் பண்ணி, இப்போ ஏதாவது அவங்க பிஸ்னஸில் வந்து மேலே போயிடுச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பார்ட்டி வைப்பாங்க. நம்ம கிம் தயாங் ஃபேமிலி, அந்த கிம் தயாங் ஃபேமிலியும் நம்ம ஜிமின் ஃபேமிலியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 இயர்ஸாகவே நல்ல பழக்கம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. அதனால ஒயனுக்கு வந்து ஜிமினை வந்து பிடிச்சி போயிருக்கும். அப்போ பார்த்து லவ் பண்ணியிருப்பாங்க. இதை தெரிஞ்ச அரோரா வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கத்தியிருப்பாங்க, நீ வந்து அவளை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது இந்த ஒயனை ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன காரணம் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அரோராவுக்கு சுத்தமாக பிடிக்காது, சண்டை போட்டிருப்பாங்க. ஜின்னோடைய எனிமி வந்து ஜிமின் அப்படின்றதுனால இது காரணம் காட்டியுமே நம்ம அரோராவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. நம்ம கிம் தயாங் ஃபேமிலி, அதாவது கிம் தயாங், ஒயனு, அவங்க அம்மா அப்பா யாரையுமே அரோராவுக்கு பிடிக்காது. என்னதான் ஜிமின் ஃபேமிலி அரோரா எல்லாமே பிரதர் அண்ட் சிஸ்டர் அம்மா அப்பா இருந்தாலும் இந்த அரோரா மட்டும் தனியாக இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாமல் இருப்பாங்க. நம்ம அரோராவுக்கு வந்து காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து சாரா.
ஷாரா வந்து ஒரு முஸ்லீம் கேர்ள். நம்ம ஷாராவுடைய அண்ணா வந்து வேறு யாரும் இல்லைடா, நம்ம கொரியன் ஆக்டர் சாயன்போ இருக்கார்ல, அந்த சாயன்போவுடைய சிஸ்டர் தான் ஷாரா. நம்ம ஷாராவும் அருராவும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. என்னதான் ஷாரா, அருரா, ஒயன், நம்ம ஜங்குக் இவங்க 4 பேருமே ஒரே கிளாஸாக இருந்தாலும் ஒயனை வந்து நம்ம அருரா, ஷாரா, ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஜின்னுடைய ஓன் பிரதர் தான் நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கும் ஜின்னும் வந்து ஓன் பிரதர்ஸ். இது வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, ஜின்னு வந்து இதில் முஸ்லீம் அப்படின்னு. ஸோ அதனால ஜங்குக்கும் இதில் வந்து முஸ்லீம் தான். ஜின் அண்டு ஜங்குக்கு வந்து நம்ம அருரானா ரொம்ப பிடிக்கும். அருரா நம்ம ஜங்குக்கு வந்து தெரியும் நம்ம அருராவும் ஜின்னு வந்து லவ் பண்ணுறது. நம்ம ஜங்குக்கை வச்சு தான் நம்ம ஜின்னை வந்து நம்ம அருராவுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே பிடிச்சி போகிறீங்க. ஏன்னா 9th இப்போ காலேஜ் ஃபைனல் இயரையே முடிக்க போகிறாங்க. அது இப்போ வரையுமே நம்ம ஜங்குக்கும் நம்ம அருராவும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜின்னு வீட்டு சைடு காமிச்சா ஒரு ரூமில் வந்து நம்ம ஜங்குக் தலை வந்து காலெல்லாம் பப்பர் பேன் விரித்து வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னு தான் ரூமுக்குள்ளே வந்து டே ஜங்குக்கு ப்ரோ இரு ப்ரோ 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், எந்திரி, நீ செமஸ்டரை வச்சுக்கிட்டு படிக்காமல் எந்திரிச்சு போய் படிப்போம் ப்ரோ, செமஸ்டர் டைம் இருக்குது ப்ரோ, இன்னும் 2 நாளில் செமஸ்டர்டா, டைம் இருக்கா, 2 நாள் டைமாக இருக்குது, எந்திரின்னு சொல்லிட்டு ஜின்னு பிடிச்சி ஜங்குக்கு உட்கார வச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகட இந்த காஃபின்னு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. ஜங்குக்கு எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு அங்கேருந்து போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து அவங்க காஃபியை குடிச்சிட்டு கீழே கிளம்புறாங்க. கீழே வந்து நம்ம ஜங்குக்கு அம்மா தான், டேய் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, உனக்கு செமஸ்டர் இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல, அதை படிக்கிறதுக்கு நான் தான் உங்கள் அண்ணனை உசுப்ப சொன்னேன், இப்போ என்னத்துக்கு அவனை சும்மா பிடிச்சி நீ கத்திக்கிட்டு இருக்க? சரிம்மா கத்தாத. அம்மா எங்கள் அப்பா வெளியே போயிருக்காரு. அப்பா வெளியே போயிட்டாரா? வந்துடுவார், போய் படி, போ, சாப்பிடு, இந்தா சாப்பிட்டு போய் படி. டேய் நீ இங்கே படிக்க போறியா, நீ நம்ம அரோரா வீட்டுக்கு போய் படிக்க போறியாடா? அம்மா நான் அரோரா வீட்டுக்கு போய் படிக்கிறேம்மா, எல்லோரும் இருந்தால் உன் புருஷன் முடிஞ்ச பார்த்துட்டு என்னால் படிக்கவே முடியாதும்மா. டேய் ரொம்ப வாய் வர கொழுப்பு ஏறி போச்சு, நீ வந்து செமஸ்டரில் ஃபைனல் இயரில் நீ ஃபுல் மார்க் எடுக்கணும். என்னால் ஃபுல் மார்க்கெலாம் எடுக்க முடியாது, என்னால் பாஸ் தான் ஆக முடியும். அருராவும் உங்க கூட தான்டா படிக்கிறா, அவன் மட்டும் எப்போ ஃபஸ்ட்டு வாங்குறா? நம்ம அருரா வந்து டாப்பர், காலேஜ்லேயே டாப்பர், ரொம்ப நல்லா படிப்பாங்க. நம்ம ஜங்குக் தலை வந்து ஆவரேஜாக படிப்பார். சாரா வந்து அவளுக்கு தெரிஞ்சதை எழுதி பாஸ் ஆகிடுவா. நம்ம ஒயன் வந்து மீடியம். ஒயன் வந்து நம்ம அருராக்கு அடுத்து, மீடியம்னு சொல்ல முடியாது, செகண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கேரக்டர் நம்ம ஒயனு. நம்ம அருராவும் ஒயனும் வந்து அந்த கிளாஸ்லேயே வந்து கொஞ்சம் டாப்பர் மாதிரி. அருரா வந்து ஃபஸ்ட்டு. நான் சாப்பிட்டு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அவருடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா பார்த்து சிக்கிக்க போகுது. சரிம்மா. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக் வந்து அவங்க அண்ணாக்கு ஏதாவது நம்ம ஜின்னுக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார், வீட்டை விட்டுருங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். வேகமாக போய் நம்ம அருரா வீட்டை தான் தட்டுறாரு. நம்ம அருரா அப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிம்மின் தான் வேலைக்கு போயிட்டாப்புல, அவங்க அப்போ தான் கீழே இறங்கி வந்திருப்பாங்க. பார்க்குறாங்க, யாருடா அது காலங்கத்தாலே கதவை தட்டுறது, மணி 9:10, இப்போ தானே நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் போனாங்க, அப்பா என் தரதில் அண்ணா எல்லோரும் இப்போ தானே வெளியே போனாங்க, யாராக இருக்கும், சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்த பார்த்தா ஜங்குக்கு ஈஞ்சிட்டு நிற்கிறார். கர்மம் பிடிச்சா இப்போ என்னத்துக்கு ஈஞ்சிட்டு நிற்கிற, என்னாடி திட்டுற? அம்மா இப்போ என்ன திடீர்னு இந்த பக்கம் படிக்க வந்தேன், என்னடா நீ படிக்க போறியா? ஆமாம் நான் ஃபுல் பாஸ் ஆகலை அப்படின்னா எங்கள் வீட்டில் கொன்றுவேன்னு இருக்காங்க. சரி வா. நம்ம அருராவுடைய அம்மா, வாப்பா ஜங்குக்கு என்ன இந்த பக்கம்? சும்மா படிக்க வந்தேன் ஆண்டி. சும்மா படிக்க வந்தியா? படிக்க வந்தேன் ஆண்டி. சரி போய் படி. அப்போ அருரா ஆண்டி, அவள் இப்போ தான்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வந்திருக்கா, அவள் சாப்பிட்டு வருவா, நீ போ ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அனுப்பி வச்சாங்க. ஜங்குக்கு அங்கேருந்து லெஃப்ட்டு. நம்ம அருரா வேகமாக சாப்பிட்டுட்டு, மெதுவாக சாப்பிட்றி, அவன் மேலே தாண்டி இருக்கான், மாமா போமா நான் அவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக அவங்களும் சாப்பாடை சாப்பிட்டு வேகமாக குடுகுடுன்னு ஜங்குக்கிட்ட ஓடிட்டாங்க. ஜங்குக்கிட்ட ஓடி
மூச்சு வாங்கிட்டு நிற்கிறேன். இங்கே தாண்டி இருக்கேன், இருக்கிட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடி வரேன். அம்மா என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக ஓடி வந்திருக்கா. உன்னை பார்க்கறதுக்குல. அம்மா உங்கள் அண்ணன் வீட்லேயா இருக்கான்? ஆமாம் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருக்கான். ரெஸ்டாரண்ட்டு போகல. அவன் நேற்று ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னை தேடிட்டு 2 மணிக்கு தான் வந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி அவன் ரெஸ்ட்டு. அப்போ வாடா நம்ம உங்கள் வீட்டுக்கு போய் படிப்போம். எதுக்கு அங்கே போய் எங்கள் அண்ணன் சைட் அடிக்கிறதுக்கா? உன்னை குண்டே போடுவேன். எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான், எக்ஸாம் முடிகிற வரையும் நீ வந்து அவள் வீட்டுக்கு போய் படி, அவளாம் இங்கே வரக்கூடாது, வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பா, இது படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டான்னு எங்கள் அண்ணன் சொல்லி தான் விட்டுருக்காரு. அருணா வந்து ஒரு மாதிரி முனைச்சிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம கிம் டேங் சைடு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம கிம் டாயாங் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே நுழையிறாரு. அந்த கம்பெனி வேறு எந்த கம்பெனியும் இல்லை, ஜிமினோடைய கம்பெனி தான். அதுக்குள்ளே நுழைஞ்சு ஜிமினோட கேபினை திறந்துட்டு தான் வராரு. ஜிமின் வாடா மச்சான், என்ன இந்த பக்கம்? என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. டேய் நீ தான்டா மீட்டிங் போயிட்டு வந்து இன்றைக்கி வர, நான் இங்கே தான்டா இருக்கேன். சரிடா. அம்மா என்ன இப்போ தான் வந்தியா? ஆமாடா இப்போ தான் வந்தேன். அம்மா என்ன உன் தங்கச்சி என்ன பண்ணுறா? என் தங்கச்சியா? என் தங்கச்சி வீட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பா. சரி அம்மா, எங்கள் வீட்டில் வந்து இப்போ தான் நீ பேச போகிற? அவள் காலேஜும் முடிக்க போகிறா, இப்போ தான் வந்து நீ பேச போகிற? வயனை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிற? எனக்கு அது பிரச்சனை இல்லைடா. எங்கள் வீட்டில் ஒரு ராட்சசி இருக்காளே, அவளுக்கு தான் வயனா சுத்தமாக ஆகாதே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமினே, நீ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாதுடா. எங்கள் அப்பா எப்போ நீ வந்து பேசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. விட்டா அவரே உங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ பேசிடுவார் போல். ஒரு 2 நாள் கழித்து மீட்டிங், அதாவது பார்ட்டி மாதிரி வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் மீட்டிங் போயிட்டு வந்திருக்கேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா அவர் பேசினாலும் பேசிட்டு வர்றான். அந்த நேரத்தில் தங்கச்சி ஆர்வம் அது தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அவள் சும்மாவே உங்ககிட்ட இன்ன வரையும் பேசலை. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாச்சு, இன்னும் பேசலை. அவள் காலேஜ், என் தங்கச்சி காலேஜும் முடிக்க போகிறா, அவளும் முடிக்க போகிறா. என்ன பண்ண போகிற தெரிலடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்குறேன். ஆனால் உன் தங்கச்சியெல்லாம் நான் கையெல்லாம் விட்டுற மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனை கை மட்டும் விட்டு பாரு, மண்டிலே அடிக்கிறேன். சரிடா அப்படின்னு அவங்க அங்கிட்ட ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த சைடு சாயன்போ சாரா சைடு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம சாரா அப்போ தான் எந்திரிச்சு தலையெல்லாம் விரிச்சு போட்டு, இந்த தலையெல்லாம் எந்திரிச்சா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு கீழே இறங்கி வராங்க. சாயன்போ வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அவங்க அதில் வந்து சிஓவாக அவர் இருக்கார், டேக் ஓவர் பண்ணி. அவங்க சாரா அப்பா வந்து வீட்டில் தான் ஆஸ் பையன் பார்த்துக்கலாம், நான் எதுக்குடா போகணும் கம்பெனிக்கு அப்படின்ட்டு அவர் வீட்டில் தான் இருக்கார். நம்ம சாராவுடைய இப்படி சொல்லி, சாராவுக்கு வந்து அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து என்னோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால பிடிக்கும். அம்மா பிடிக்காதுன்னு கிடையாது, என்ன 2 பேரும் இப்படி தான் டாமன் ஜெயமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கேட்ட சாராவுடைய அம்மாவும். அப்போ தான் சாரா எழுந்திரிச்சு கீழே வந்து பல்லு கூட விளக்கலை, பிள்ளை தலை ஃபுல்லாக இங்கிட்ட ஒரு முடி நட்டுக்கிட்டு நிற்கிது, இங்கிட்ட ஒரு முடி நட்டுக்கிட்டு நிற்கிது. அந்த ஒரு நிலமையில சாரா கீழே இறங்கி வராங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, தருதலை செமஸ்டர் வருது 2 நாளாக. ஒருத்தி வந்து ஒரு 4-5 தடவை கால் பண்ணால், நம்ம வேறு யாரும் நம்ம அரோரா தான் வந்து சாராக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சாரா தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களே, எப்படி அவங்க எடுத்திருப்பாங்க? ஒருத்தி 4 தடவை கால் பண்ணால் அதெல்லாம் இது பண்ணாமல் காலை கிளப்பிக்கிட்டு இப்படி தூங்கி எந்திரிச்சு இப்போ வருது பாருங்கள் உங்கள் பிள்ளை அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு அடி. என்ன ஏண்டி அடிக்கிற? நீங்கள் தான் அந்த பிள்ளைக்கு செல்லங்குத்து கெட்டு வச்சுருக்கீங்க. அது பாருங்க எப்படி எந்திரிச்சு வரான்னு, பல்லு கூட இன்னும் விளக்கலை. என்னம்மா போய் பல்லு விளக்கிட்டாடி? அம்மா அந்த பழக்கம்லாம் இல்லை, காஃபி மட்டும் கொடுக்கு. பெட் காஃபியோ பல்லு விளக்காமல் ஒன்றும் பண்ணாமல் கருமம் எப்படித்தான் அப்படி இருக்கியோ அம்மா? அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுமா, நீ வேணால் குடிச்சு பாரு. கருமம் இந்தா பிடிச்சி தொலை, போய் குடி, போய் குளிச்சு ஒழுங்கு அரோரா வீட்டுக்கு போய் படிக்கப்பாரு. படிக்கணுமா? செருப்பால் அடி போய் படுறி. ஓகே ரைட் விடுங்க. அவங்க காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு. நீ இதுக்கு மேலே இருந்தால் செருப்பால் உண்மைக்குமே அடிச்சிடுவான். ஏன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. குளிச்சுட்டு அவங்க நான் அரோரா வீட்டுக்கு போகிறேம்மான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு லெஃப்ட் ஆகி அரோரா வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அரோரா அம்மா தான் வந்து திறக்கிறாங்க. யாரும்மா? சாரா ஆண்டி. ஆமாம் சாரா, என்ன இந்த பக்கம்? படிக்க வந்தேன் ஆண்டி. இப்போ தான் ஜங்குக் மேலே போனான். நீயும்மா? ஜங்குக் மேலே ஆண்டி இருக்கான். ஆமாம் போம்மா. எங்கே ஆண்டி? அவள் ரூமில் தான், அரோரா ரூமில் தான்.
சரி போம்மா அப்படின்ட்டு அங்கேருந்து அருளா அனுப்பிச்சிட்டு அவங்க கதவை பூட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க அருளா அம்மா வந்து அப்போ தான் வேலை பார்க்க போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தராக வந்து கதை தட்டுறாங்கன்னா அவங்களுக்கே சல்லுன்னு ஆகிப்போச்சு. சரி நம்மளை வேலையே பார்க்க விட மாட்டாங்க இப்போலேன்னு அவங்க பேச போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. நீ எத்தனை பேர் வரீங்களோ வாங்கடா நான் கதவை திறந்து விடுறேன்னு அவங்க உட்காந்துட்டாங்க டிவியை பார்த்துட்டு. ஏன்னா அவங்க கிச்சனுக்குள்ளே போக இங்கே வர கதவை தட்ட அவங்க வந்து திறக்க ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்திருப்பார். அவங்க அம்மா வந்து அப்போ தான் வேலை பார்க்க போயிருப்பாங்க. ஜங்குக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு கதை திறக்க வந்திருப்பாங்க. கதை திறக்க வந்திருப்பாங்க. நான் அருளா போய் அதுக்குள்ளே கதை திறந்துருப்பாங்க. அப்போ அவளே திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க போயிருப்பாங்க. அருளாவும் ஜங்குக்கும் பேசிட்டு மாடிக்கு போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாரா வந்திருக்காங்க. அதனால் அவங்க அம்மாக்கே செயின் ஆகி அவங்க இங்கேயே உட்காந்துட்டாங்க. மேலே போன நம்ம சாரா வந்து டப்புன்னு கதவை தொண்டுட்டு உள்ளே போகிற அருளாவும் ஜங்குக்கு வந்து பயந்துட்டாங்க. சரி யார் பைத்தியக்காரி நீ வேறு முக்காடையும் போட்டுட்டு இப்படி அவங்க வந்து புர்க்கா போட்டிருப்பாங்கள்ல பிளாக் கலரில். இந்த முஸ்லீம்கள்னாலே உங்களுக்கு தெரியும்ல, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அந்த புர்க்கா ஃபுல்லு மூஞ்சியை கூட மறைச்சி போட்டுருவாங்களா. அதனால் கதவை போய் திறக்கவும் ஜங்குக்கும் அருளும் பயந்துருவோம் யார் வந்து கருப்பு வருவோன்னு. அவருக்கு அப்புறம் சாரா பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உயிரே வரும். தூச்சி நாயே நீ வேறு கருப்பு கலரில் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் மூடிட்டு வந்து என்னை போட்டு உசரம் வாங்காதடி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அருளாவும் ஜங்குக்கும் சேமியாக சொல்லிவிட்டு அருளாவை திட்டுறாங்க. அருளாவும் ஜங்குக்கும் வந்து சாராவை திட்டுறாங்க. சாராவுக்கு வந்தமே திட்டுவாங்கன்மாடா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறீங்க? படிச்சுட்ருக்கோம். காமெடியா என்ன படிக்கிறீங்க? இப்போ அட்டன் கொஸ்டின் தான் கொடுத்தாங்கல்ல, நம்ம குரூப்பில் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நீ பார்க்கல? நம்ம எந்த காலத்தில் ஃபோனை நோண்டியிருக்கோம்? அது சரி பப்ஜி ஃப்ரீ ஃபயராக விளையாண்டா அப்போ எப்படி இருக்கும்? நீ வாட்ஸ்அப்பில் போய் பார்த்துருக்கணும். அதை நீ மட்டும் பேசுத. நான் போன வாரம் அனுப்பிச்ச மெசேஜ் நீ இன்னும் பார்க்கல. சாரி நான் வந்து குரூப்பில் இருக்க மெசேஜ் மட்டும் தான் பார்ப்பேன். இண்டிவிஜுவலாக பண்ணால் பார்க்க மாட்டேன். சரி தாண்டி அவங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் படிச்சுட்டுருக்காங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 3 o'clock ஆகுது. 3 o'clock ஆனவும் எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காலையில் சாப்பிட்டு போயிருப்பாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம 3 கைஸும் வந்து படிக்காமல் விட மாட்டாங்க. அதாவது ஜங்குக் அண்டு அருளா சாரா வந்து படிக்காமல் விட மாட்டாங்க. படிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. என்னதான் சோம்பேறிப்பட்ட ஜங்குக்கும் சரி சாராவும் சரி சோம்பேறிப்பட்டாலும் படிக்க உட்காந்தாலும் படிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. அதனால தான் அவங்க பாஸ் ஆகிறதுக்கு காரணம். அவங்க படித்து முடிச்சு அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து முயல் சிங்கக்குட்டி எல்லாமே கற்றுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு பசிக்குது. ஆமாம் நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்லாமா? எனக்கே வந்து பசி வந்து வயிற்றை கிள்ளுது. அங்கே உள்ளக்க முயல் குட்டியெல்லாம் ஓடுது. நான் எங்கிட்ட பசித்து சாப்பிட அப்போ தான் கீழே இருந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. டே பசங்களா என்ன கூப்பிட்றாங்க. அவங்க 3 பேர் போய் எட்டி பார்க்குறாங்க. சாப்பிட அவங்கள அப்பா சாப்பாடு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அருளாவே சாராவே தள்ளிவிட்டு தள்ளுங்கடின்ட்டு வேகமாக போய் உட்காந்துட்டாப்புல. அருள் அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளோ பசியாப்பா? அம்மாண்டி ரொம்ப பசிக்குது. சரிப்பா சாப்பிடுப்பா. ஆனால் வந்து ஜங்குக் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜிமின் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட பேசுவாங்க, ஜின்னுக்கிட்ட தான் பேச மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக் என்ன பண்ணார், ஜின்னு வந்து ஜின்னோடைய தம்பியாக இருக்கிறது ஒரு தப்பா. அதனால் ஜிம்மின் வந்து ஜங்குக் கிட்ட பேசுவாப்புல, அவங்க அம்மாவும் சரி. ஆனால் வந்து ஜின்னை லவ் பண்ணுறது வந்து அருளா வீட்டுக்கு தெரியவே தெரியாது, சுத்தமாக இன்ஃபாரமே தெரியாது. தெரியும் போது என்ன ஆகுமோ. ஆனால் அதுக்கெலாம் நம்ம பயந்தாங்களா அருளா அதை எப்போ போட்டுக்கிட்டு சமாளிச்சுருவாங்க. வேகமாக போய் அவங்க உட்காந்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். சாரா வர மூஞ்சியை பார்த்துட்டு எப்படி ஓடி வராம்பார். ஏன் உங்களுக்கெல்லாம் பசிக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு வேணாமா? ஆண்டி உங்களுக்கு சாப்பாடு வேணாமா, எனக்கே போடுங்க. நாங்கள் எப்போ சொன்னோம் சாப்பாடு வேணான்னு? 2 பேரும் இந்த பக்கம் சாரா அந்த பக்கம் அருளான்னு போய் நடுவில் ஜங்குக்கு போய் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு அவங்களும் முக்குன்னு முக்கிட்டு அப்பா என்னால் முடியல நான் போய் தூங்க போகிறேன்னு அருளா மாடிக்கு போயிட்டாங்க. சாரா ஆமாண்டி எனக்கு தூக்கம் வருது நானும் வீட்டுக்கு போகிறேன்னு சாரா வாங்கிறது கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் ஆண்டி சோஃபாலன்னு சொல்லிட்டு அவர் சோஃபாலே படுத்துக்கிட்டு அவரால் நடந்து போக முடியல. ஓவர் சாப்பாடு வேறையா வயிற்று அப்படி ரொம்ப சாப்பிட்டோம்னா வயிறு மாதிரி மொத்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது போல் ஜங்குக்கு. அதனால் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஓரமாக இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சோஃபாவில் லேண்டிங்கு அவர் காலை பரப்பி வச்சுக்கிட்டு தூங்குறாரு. அருள் அம்மா பார்க்குறாங்க, இன்னும் வெந்திருந்தல ஓலை 9th எப்படி இருந்தானோ அப்படித்தான் இப்போ இருக்கான். காலேஜ் ஃபைனல் வந்துட்டாங்க என்ன பேர், அது அங்கே காலை கிளப்பிக்கிட்டு தூங்கும், இவன் காலை பப்பரப்பேன்னு வச்சுக்கிட்டு தூங்குறான்.
அந்த பிள்ளை எப்படி தூங்குமோ யாருக்கு தெரியும். அவங்க அம்மா வெளியே பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஜிமின் வந்துடுவாங்க, ஜிமின் அப்பா வந்துடுவார். அதனால அவங்க போய் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கிட்டு நம்ம வயன் சைடு காமிச்சோம் அப்படின்னா, வயன் வந்து நம்ம வயனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நிம்மி அப்படின்னு. அவங்க வந்து கேரளா பொண்ணு. அவங்களுமே நம்ம வயன், அருரா, ஜங்குக், சாரா இவங்க கூட தான் படிக்கிறாங்க நிம்மி. ஆனால் வந்து நிம்மி வந்து நம்ம ஜங்குக், அருரா, சாரா கிட்டே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வயன்கிட்ட பேசுனாலே நிம்மியுமே அவங்க வந்து ஓரமாக ஒதுங்கிப்போ அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு என் எனிமிக்கிட்ட பேசுகிறீங்க எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சரின்னு நிம்மியும் பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ணோம், சரி நம்ம இங்கிட்டு பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஒயன் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க. இங்கிட்டு நம்ம நிம்மி வந்து ஒயன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு படிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் படிக்கிறது அந்த மாதிரி, இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் காஃபி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன் அண்டு ஸ்டடி அந்த மாதிரி அவங்களுடைய வைப் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து நிம்மி வயன்கிட்ட கேட்குறாங்க, என்னடி நீ வந்து ஜிமீனா கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? நம்ம அருளாவுக்கு வந்து அது தெரியும், ஆனால் அவள் தான் ரொம்ப இதாக இருக்காளே, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க என்ன நிலவரம் எப்படி இருக்கும் வயன்? எனக்கு அதுதாண்டி தெரியல, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ஜிம்மின்னு பார்த்துப்பாரு தான், ஆனால் அருளாவை நினச்சி நீயே பார்த்துருக்கல, அருளா வந்து இங்கேயே நம்ம கூட பேச மாட்டா, என் கூட பேசுகிற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒன்றையுமே ஒதுக்கி வச்சுருக்கா. வயன் சொன்னாங்க, நீ வேணால் அவள் கூட போய் பேசிட்டு என் கூட பேசாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து யார் என் கூட பேசுகிறாங்களோ அவங்க தான் எனக்கு தேவை, என்ன வேணான்ட்டு போகிறவங்க வந்து எனக்கு தேவை கிடையாதுன்னு நிம்மி வயன் கூடயே இருந்திருப்பாங்க. வயனுக்கு ஃபீலிங்காக இருந்திருக்கும். ஏன்னா என்ன தான் வந்து அருளா வந்து பேசலை அப்படின்னா நம்ம நிம்மி நம்ம கூட இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம வயனுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். அது வந்து ஜிம்மினுக்குமே தெரியும். அந்த நிம்மி வந்து எப்படின்னா கேரளாவில் வந்து நம்ம நிம்மியோட அம்மா அப்பா வந்து கேரளாவில் தான் இருக்காங்க. அவங்க படிக்கிறதுக்கு இங்கே கொரியா வந்திருப்பாங்க. நான் எனக்கு கொரியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கி இப்போ வயன் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ என் வீட்டிலே தங்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணாம், எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல்லே தங்கியிருப்பாங்க. ஹாஸ்டல் மீன்ஸ் அவங்க தனியாக வீடு எடுத்து தங்கிறது. ஹாஸ்டல்னால் வெளியே வர முடியாது. அவங்களுக்கும் தனியாக ஒரு வீடு இருக்கும்ல, ஒரே ஒரு ரூமு 2 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் எடுத்து நிம்மி தங்கியிருப்பாங்க. அங்கேருந்து தனியாக இருக்கிறதுனால நம்ம ஒயன் கூட வந்து படிப்பாங்க. நம்ம ஒயன் வீட்டுக்கிட்டே தான் அவங்க வீடுமே இருக்கும், நிம்மி வீடுமே. அதனால் நிம்மியும் ஒயனும் படிச்சுட்டு நிம்மி வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock கிளம்பிடுவாங்க. நம்ம அப்போ தான் வந்து நம்ம சொல்லப்போனால் நம்ம தயாங்கும் நிம்மியும் வந்து பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க. லவ் அப்படின்றது அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்குது. பட் அவங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலை. இது வந்து வயனுக்குமே தெரியும். வயனுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன நீ எங்கள் அண்ணனை பார்க்குற, இப்படியே பார்க்கும்போதெல்லாம் ப்ளஷ் ஆகுறே, சைட் அடிக்கிறியோ. நிம்மி வந்து வயன்கிட்ட சொல்லிப்பாங்க, நான் வந்து உங்கள் அண்ணனை லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து உங்கள் அண்ணனுக்கு சொல்ல மாட்டேன். அவங்க வயன்கிட்ட இருப்பாங்க, ஏன் சொல்ல மாட்டேன், சொன்னால் தானே தெரியும் லவ். அம்மா நான் சொல்லி அவர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? அதுவும் உண்மை தான், அவன் இருக்கிற கடுப்புக்கு வேணான்னு தான் சொல்லுவான் வயனி. சரி விடு, பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், எப்படியாவது நீ வந்து எங்கள் அண்ணனுக்கு கற்பனைப்பார். ஒயனுமே ஒரு சின்ன எப்படி சொல்லுவ ஐடியா சொல்லியிருப்பார், எங்கள் அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நீ அந்த மாதிரி அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தயாங்குக்குமே வந்து லவ் இருக்குது, பட் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஏன்னு வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே ஒயனுக்குமே தெரியாது. ஆனால் ஒயனுமே வந்து நம்ம தயாங்கோடைய கண்ணில் வந்து லவ்வாக பார்த்துருப்பாங்க. லவ்வாக தான் பார்க்குறாங்க 2 பேரும், பேசிக்கிட்டா தான் என்னாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தள்ள பிச்சுக்கும். இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகி ஒரு 1 day ஈவினிங் 5 day ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி. அது எந்த வீட்டில் அப்படின்னா நம்ம கிம்டேயாங் வீடு இருக்குல்ல, நம்ம கிம்டேயாங் வீட்டில் தான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருப்பேன்ல, தயாங் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு இருப்பார், அது சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து மீட்டிங் ஒரு பார்ட்டி வைக்க போகிறாரு அப்படின்ட்டு, அந்த பார்ட்டி தான். அந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஜிமின் ஃபேமிலியும் நம்ம சாயன்வோ ஃபேமிலியும் வந்து ஒரு பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கேல்ல, அவங்களுமே அங்கே வந்திருப்பாங்க. சாயன்வோக்கும் கிம்டேயாங் ஜிமிக்கும் பெருசாக வந்து எந்த சண்டை சச்சரவுலாம் கிடையாது. அவங்க சும்மா சாயன்வோ எப்படிப்பட்ட கேரக்டர்னால், நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிறேன், என்னையாவது சீண்டாதீங்களான்ற ஒரு கேரக்டர்.
அதனால வந்து சாயன்கிட்ட எந்த ஒரு சண்டையும் வளர்த்துக்க மாட்டாங்க நம்ம ஜிமின் தயாங்கும். நம்ம ஜின்னுக்குமே தெரியும், ஏன்னா எல்லாம் ஒரே ஏரியா தானே. இங்கே ஜிமின் வீடு இருக்குது, இங்கே ஜங்குக் வீடு இருக்குது, இங்கிட்டு கிம் தயாங் வீடு, இங்கிட்டு சாயன்வோ வீடு. அது ஒரே ஏரியாவுக்குள்ளே அங்கங்கே இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஏரியா அப்படின்றாலும் எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஜின்னை வந்து ஜிமினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அதான் சொல்லிக்கலாம், அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். அந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஜிமின் ஃபேமிலியும் நம்ம தயாங் ஃபேமிலியும் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து ஜிமின் தயாங் பேசிகிட்டு இருக்காங்க. வயன் இந்த சைடு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட தான் பேச யாருமே இல்லை. நிம்மி வருவாங்களா வாசலே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம அரோராவும் ஜங்குக்கும் வராங்க. நம்ம அரோராவுக்கும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, நீ ஜங்குக்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அரோராமே அவங்க அம்மா அப்பா சொல்லினாலுமே ஜங்குக்கை கூப்பிட்டுருப்பாங்க, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, எப்படி ஜங்குக்கு அவங்க விடுவாங்க. அதனால அவங்களுமே வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நம்ம அரோரா வந்து நான் வரவே மாட்டேன், நான் அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அரோரா வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா தான் போட்டுருவேன், நீ உன்னோட இதெல்லாம் அந்த பார்ட்டியில் வந்து காமிக்காத, நீ ஒழுங்காக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் போங்க, நான் போய் ஜங்குவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பின்னாடி அவங்க ஜங்குக்கிட்ட வந்திருப்பாங்க. இப்போ அரோராவும் ஜங்குக்கும் உள்ளே வரும்போது நேராக வயன் உட்காந்துருக்காங்களா அரோராவுக்கு. ஸோ உள்ளே வந்தோன்னுமே என்னத்தை பார்க்கணும் பாரு, இந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு சவுண்டு போட்டே சொல்கிறாங்க. இருக்க எல்லாத்துக்குமே கேட்குது. நம்ம ஜங்குக் அதாவது தயாங் ஃபேமிலிக்கும் ஜிமின் ஃபேமிலிக்கும் தெரியுமில்ல நம்ம ஒயனா வந்து பிடிக்காது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா பார்க்குறவங்க எப்படி பேசுகிற பாருங்களேன் அந்த பிள்ளைய. பிள்ளை என்னால் முடியலடி, நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. பிள்ளைக்கு ரொம்ப வாய் வரும், ஓவர் ஆயிடுச்சு. அவளை தான் விட்டோம்ல, அவள் தான் நம்மளே இருக்கிட்டு வருவாள். நம்மக்கிட்ட அவள் எங்கே பேசுகிறா, சாப்பிட்றதுன்னு வருவா, எதுக்கு வருவா. அவள் தான் நான் வீட்டை விட்டு போகிறேன், என்னை விட்டுங்கன்னு சொன்னவன். நம்ம தானே பிடிச்சி வச்சுருக்கோம். அவளுக்கு அந்த கட்செல்லாம் இருக்காவா, வெளியே வேலை பார்த்து அதை புடச்சிக்குவா. ஒயனுக்கெலாம் மூஞ்சி சுருங்கிடுச்சு. ஜிமின் பார்க்குறாப்புல ஒயனோடைய மூஞ்சியை. ஆனால் ஜிமினுக்கு வந்து ஆத்திரமாக வருது நம்ம அருணா மேலே. எப்படி பேசுகிறா பாரு தயாங்கு, பாத்தியா நான் சொல்லலை, இப்போ நீ பேசலை அப்படின்னா நாளைக்கு வயனுக்கு தான் நிலமை. இப்போவே அப்படி பேசுகிறா, வீட்டுக்கு வந்து அப்புறம் எப்படி பேசுவா. தனியாக கூப்பிட்டு போகணும். ஒயன் வந்து நீ தனியாக கூப்பிட்டாலும் ஒயன் தனியாக வர கேஸு கிடையாது. ஒயன் வந்து நான் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாள். நீ ஒயனை வெளியே கூப்பிட்டு போகணுன்றது அவ்வளோ ஈஸியாக அது நடக்கிற விஷயங்கள் நடக்காத விஷயம். ஆமாடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமினுக்கெலாம் தலை பிச்சுக்குது. ஜிமின் வந்து திரும்பி அருராவை ஒரு மரம் தான். அருரா பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறாங்க, அவங்ககிட்டலாம் பேச முடியுமா அப்படின்னு ஜிமின் அவர்கிட்ட திரும்பிக்கிட்டார். கிம் டயாங்க்கு நம்ம ஜிமின் அண்டு அருரா பண்ணுறது தான் ஒரே சிரிப்பாக வருது. ஜிமின் என்னடா நாங்கள் பண்ணுறத பற்றி சிரிக்கிற போல், உட்காந்து கதறி மனசுக்குள்ளே சிரிக்கிற போல். எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச, அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பேன் எரியுது இல்லை பளிச்சுன்னு. சரி மச்சான் விடு, இப்படி அசிங்கப்படுத்துகிற. அந்த பார்ட்டியில் வந்து அந்த சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இது போயிட்டுருக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அங்கே வந்து இது போட்டிருப்பாங்கல்ல ஸ்டேஜ் மாதிரி, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயாங்குடைய அம்மா அப்பா ஏறி போய் நிற்கிறாங்க. தயாங்கையும் கூப்பிட்டு நிற்கிறாங்க. நம்ம அரோரா பார்க்குறாங்க, இந்த மூணு கேஸ் எதுக்கு அங்கே போய் நிற்கிது, ஸ்டேஜெலாம் புதுசாக போட்டிருக்காங்க ஜங்குக்கிட்ட, எதுக்கிட்ட அதெல்லாம் போட்டிருக்காங்க, என்ன இலவாக இருக்கும் தெரிலடி, அதாண்டி எனக்கும் தெரிலையே அப்படின்ற மாதிரி அருரா வந்து அங்கேயே பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் பார்க்குறாங்க, இங்கிட்ட சுற்றி பார்க்குறாங்க. அங்கே போனால் வந்து நம்ம தயாங்குடைய அம்மா அப்பா வந்து கைஸ் எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்க சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்து பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்களா. ஸோ அதனால் அங்கே இருக்க கொஞ்சம் பேர் ஒரு 25 பேர் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இதில் வந்து சாராவும் இருப்பாங்க, சொல்ல மறந்துட்டு. நம்ம ஜங்குக் அரோரா சாரா 3 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க. சாரா வந்ததை வந்து சொல்ல மறந்துட்டு, சாரா வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அரோராவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சாரா வந்திருப்பாங்க. ஏன்னா சாரா வந்து அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க. சாரம் பார்க்குறாங்க, என்ன எழுவு மச்சான் எதுக்கு 3 பேர் அந்த பாட்டு பாட போகிறாங்களா. பாட்டு பாடுறது யாருடி, பாட்டை பார்க்குறது யாருடிப்பா, ஐயோ எனக்கு ஏண்டி இப்படி வளருது, இவன் மேலே இருந்தாலே எனக்கு வளருதுடி. சரி சொல்லு மச்சான், அவங்க பாட்டு பாடுறதை யாரடி பார்க்குறது. வாஸ்தவம் தான், பேசாமல் கிளம்பிடலாமா,
இருடா, அப்புறம் எங்கள் அப்பா வேறு முறைப்பார். அந்த மனுஷன் வேறு சும்மா மூக்குலேருந்து காற்றை பொசு பொசுன்னு விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அங்கே பாரு, முறைச்சிக்கிட்டே நிற்கிறாப்புல. ஆமாடி, எதுக்கு உங்கள் அப்பனுக்கு என்ன வேணுமா தெரில. அந்த மனுஷன் வேறு இதுக்கட்டாலும் மறைச்சிக்கிட்டு இருக்காப்புல. அங்கே பாரு, பார்க்கலன்னா அதுக்கு வேறு கற்றுவாங்க. நீ என் பக்கமே திரும்பாத. சரி மச்சான், 3 பேர் பார்க்குறாங்க. நான் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து பையன் வந்து பார்த்துருக்கேன். அந்த பையனும் வந்து அந்த பையனும் என் பொண்ணு வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னரான பார்க்குடைய பையன் வந்து மிஸ்டர் பார்க் ஜிம்மின் தான். அவன் தான் வந்து என்னுடைய வயனுக்கு வந்து மாப்பிள்ளை. ஜிம்மினுக்கும் வயனுக்கும் ஐயோ எதுக்கு இப்போ அதை சொல்கிறாங்க? அங்கே ஒரு சூனியக்காரி இருக்காளே, ஜிம்மின் வந்து நினைக்கிறப்ப அங்கே ஒரு சூனியக்காரி இருக்காளே. ஆனால் நம்ம தான் அருளா சாரா ஜங்குக் தான் தெரியுமே. அந்த பொண்ணு ஒயன் தானே. அருளா பார்க்குறாங்க. நீங்கள் என்னத்த வேணாலும் பண்ணுங்கடா, நான் சொன்ன கேட்க போகிறீங்க. எனக்கு பிடிக்கிறதுனாலும் நீங்கள் அவளை கொண்டு வந்து தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, எனக்கு தெரியும். நான் தான் உங்கள் குடும்பத்து கூட பேசவே இல்லையே. நான் தான் வீட்டை விட்டு போகிறேன், நீங்கள் தான்டா இருக்க சொன்னீங்க. அந்த ரேஞ்சில் வந்து அவங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அருளாவுடைய அம்மா வந்து அருளாவை பார்க்குறாங்க. அருளாவை பார்த்துட்டு நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க. அவங்க அப்பா செத்தாண்டி, அவன் ரொம்ப கோவமாக இருக்கா போலையேடி. ஆமாம், நம்ம தேவையில்லாத வேலை பண்ணோம்னா ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்குடி, நம்ம என்னடி பண்ண முடியும்? அந்த காரணத்துக்காக அவங்க அவ்வளோ அமைதியாக இருக்கா. நம்ம வந்து அவளை சும்மா சீண்ட வேணாம். சீனாதான் வந்து நம்மளை வந்து ஏதாவது பார்த்து மறைப்பா. அதுவும் வாஸ்தவம் தாண்டி. சரி, நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டீங்க, நிற்கிறதா அங்கே போட்டா நம்ம கிம்தா எங்கள் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்க 3 பேரும் போய் ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டாங்க. தயங்கத்தோடு தான் போய் நிற்கிறாங்க. நம்ம அருளா தான் கீழே இருக்காளே. நம்ம அருளாவுடைய அம்மாவுக்கு வந்து அருளா விடுறதுக்கு மனசு இல்லை. அருளா அம்மா பார்க்குறாங்க, இவ திரும்புவாளா, நம்ம கூப்பிடலாமா அப்படின்ட்டு. அங்கேருந்து நம்ம கிம்தாங்களுடைய அம்மா வந்து அருளா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன இளவு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க? என்னவா? ஒன்றுதாம்மா. வாம்மா. இல்லை, நான் இங்கே நிற்கிறேன், நீங்களே அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிட்டாங்க. இல்லைம்மா, நீ வா. இவங்க விட மாட்டாங்க போலையே. ஜங்குக்கு போயிடுடி, இல்லைன்னா அவங்க அப்பா வந்து மறுபடியும் காற்று மூக்குக்குள்ளேருந்து விட ஆரம்பிச்சிடுவார், காதில் இருந்தெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு ஆறுரூவா வேண்டாம் விருப்பம் அவங்களுக்கு போ, நீங்கள் எனக்கெல்லாம் பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க நிற்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல என்ன பேசுகிறது, அங்கே தான் பேச முடியாது. அவங்க தான் யார்கிட்டே பேச மாட்டாங்களே. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க வார்டுக்கு போய் நம்ம ஜிம்மின் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாரு, கொஞ்சமாவது ஏதாவது திரும்புவாளா மாட்டாளான்னு. நான் அருள் அண்ணன், நீ எவ்வளோ வேணாலும் பாருடா, நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு அருளை வந்து ஸ்டிஃபாக அப்படியே திரும்பியே பார்த்து அவங்க முன்னாடி பார்த்த மாதிரியே நிற்கிறாங்க. ஜங்குக்கை பார்த்த மாதிரியே நிற்கிறாங்க. யார் மூஞ்சி பார்க்கல, என் ஃப்ரெண்டு ஜங்குக்கு மூஞ்சி பார்க்குறேன்டா, என் தலையை மூஞ்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. நம்ம கிம்தே அவருடைய அம்மா பார்க்குறாங்க, இவங்ககிட்ட திரும்புவாளா மாட்டாளான்னு. அவங்க வந்து இவங்க தான் மாப்பிள்ளை, சரி நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை, எங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் பார்க்கு, இவங்களுடைய பையன் வந்து பார்க் ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாப் தட்டுறாங்க. நம்ம வேணால் இங்கேயே வந்து என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாமா? அருளாக்கெலாம் சரிஷாக்கு என்னது என்கேஜ்மெண்ட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே நினச்சிக்கிட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க இப்போ கூப்பிட்டு வச்சு என்கேஜ்மெண்ட்டு தான் பண்ண போகிறாங்க, எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக நம்மளுடைய ஷாக்கிங்கை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு. அவங்க லைட்டாக ஷாக் ஆனாலும் சரிடா அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பிக்கிட்டாங்க. நம்ம அருளா அம்மா அப்பாக்கெலாம் ஷாக்கு. என்னங்க சொல்ல, எங்கள்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லலையே. சாரி சம்மந்தி, சொல்லியிருக்கணும் தான். ஆனால் வந்து ஒயனும் வந்து காலேஜ் முடிக்க போகிறா, அவளுக்கு இன்னும் 2 days செமஸ்டர் வருது. முடிச்சிட்டா அப்படின்னா எப்படியும் அப்போ வந்து கேட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது இப்போயே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா படித்து முடிஞ்ச கையோடையே நம்ம பண்ணி வச்சிடலாம்ல மேரேஜு. அருள் அம்மா அப்பாவுக்கும் அதுதான் சரின்னு தோணுது போல். அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான் தம்பி. உங்களுக்கு ஜிம்மின் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேன்னு ஜிம்மின்லாம் பா ரொம்ப வேகமாக தலையாட்டுற அருளா பார்க்குறாங்க சைடாக திரும்பி. எப்படியா இந்த ஆடு வெட்டும் போது தண்ணி ஊற்றும் போது குளுக்கும்ல, அந்த மாதிரி ஜிம்மின் வேகமாக தலையாட்டுற அருளாக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கும். நான் எப்படி அலையுது பாருன்னு. ஆனால் அந்த சிரிப்பு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க.
ஜெமின் பார்க்குறாரு, இவன் இப்பயாவது திரும்புவாளா? இப்பயும் திரும்ப மாட்டேன்டா அப்படின்ட்டு ஆரூரா அங்கிட்டே திரும்பி நிற்கிறாங்க. நம்ம கிம்தாயோட அம்மா தான் கூப்பிட்றாங்க அந்த டைம். நம்ம ஆரூரா, ஆ என்னவா? என்னம்மா நீங்கள் இப்படி திரும்ப மாட்டேங்கிறீங்க? அங்கிட்டே திரும்பி நிற்கிற உங்கள் அண்ணனுக்கு தான்மா இப்போ என்கேஜ்மெண்ட்டு. இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் கழுத்து வலி, நான் வேணா கீழே போய் நிற்கவா? இல்லைம்மா நீ இங்கேயே நில்லு, நீ அவனுடைய தங்கச்சி தானே, எதுக்கு? அப்போ நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க தள்ளியே நின்றுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா என்கேஜ்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வயன் பார்க்குறாங்க, இப்போயாவது நம்ம வயனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிமின் கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் வந்து வயன் வந்து நம்ம அருளா மூஞ்சியை பார்க்குறாங்க, பாப்பாளா மாட்டாளான்னு. ஜிம்மின் பார்க்குறாரு, வீடு வந்து கோவமாக இருக்கா, சரியாயிடுவா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? ஏன்னா அவங்க வந்து கண்ணாலேயே வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் பார்க்குறாங்க, கர்மம், இந்த ரொமான்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுமா? இப்போ புரியுது ஆறுரா ஏன் என்கிட்டே திரும்பி நிற்கிறான்னு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் அவங்க பக்கத்தில் நீண்டா ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு. மச்சான் நேக்கா இருக்காளே சாரா வந்து பாவம், என் மச்சான் பாவம், திரும்ப முடியாமல் இருக்கா. ஜங்குக் நீ கண்ணை முடிக்கடா, இதெல்லாம் என்னாலையும் பார்க்க முடியலை, நான் வெளியே போயிடுவேன், வெளியே போனால் தான் அவங்க அம்மா அப்பா வைவாங்க. ஆமாம் அது என்னமோ உண்மைதான், எங்கள் அம்மா என்னை திட்டே கொண்டுடும், ஷாராவோட அம்மா தான் திட்டே கொண்டுருவாங்க வெளியே போனால். எங்கள் அம்மாலாம் வெளியே போனால் அவளை தாண்டா என் காலை ஒடிச்சிரும், அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. கையில் தாண்டி நீ எக்ஸாம் எழுத மூதேவி, நடந்து வந்தாலும் நான் எழுதணும். ஆமால ஜங்குக்கு வந்து சாரா தெரியும் பார்த்து ஓகே விடு, துப்புனா தொடச்சிக்கிருவேன் அந்த மாதிரி. வெக்கமாகவே இல்லையாடா உனக்கு? இல்லை உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாதுடா. அங்கே என்கேஜ்மெண்ட்டு வந்து நல்லபடியாக முடியுது. என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வயனையும் வந்து ஜிம்மினையும் வச்சு போய் நீங்கள் பேசுகிறா இருந்தால் பேசுங்கப்பா. அருளா பார்க்குறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? நான் வரதான் இங்கே என்னப்பா, அதில் நான் என் மச்சான் கூடயே நின்றுருப்பேன், என் ஃப்ரெண்டு ஜம் கூடயே நின்றுருப்பேன்ற மாதிரி அவங்க வேகமாக கீழே இறங்கி போயிட்டாங்க. அருள் அம்மா அப்பா தான், அருள் அம்மா அப்பா கிம்தேங்க அம்மா அப்பாலாம் பார்க்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்க. கிம்தாவே அம்மாவுக்கு தயாங்க அம்மா அப்பாவுக்குலாம் என்ன பேசுகிறதுனே தெரில. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல வயனை வந்து சுத்தமாக பிடிக்காது, ஜிமின் கூடிய அதனால தான் பேசாமல் இருக்காங்கன்னு. அருரா அம்மா பார்த்துட்டு அருரா அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. அருரா கிம்தாங்க அம்மா வந்து விடுங்க சம்மந்தி, சின்ன பொண்ணுல அப்படி தான் இருப்பா, அவளுக்கு பிடிக்காது நம்ம பண்ணிட்டோம்ல, கோவமாக தான் இருப்பா, புரியுது எனக்கு. ஆனால் இவ இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரில. ஒயன் ரொம்ப நல்ல பிள்ளை, ஏன் இந்த பிள்ளைய ரொம்ப வெறுக்கிறான்னு தெரியல. விடுங்க பேசுவாங்க, இப்போ இல்லைன்னா கடைசியில் பேசி தான் ஆவாங்க. எவ்வளோ நாளைக்கு அவங்களுமே வந்து தனித்தனியாக இருக்க முடியும், ஒரே கிளாஸ் தானே. பேசினா நல்லது தான், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு ஆரோரா அம்மா அப்பா நினச்சிட்டு அவங்க வந்து கிம்தாங்க அம்மா கிட்ட ரெண்டாவது பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் எப்படி போகுது, பார்ட்டி போனீங்களே, சரி மீட்டிங் போனாங்கள்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டேருந்து நிம்மி வந்தால் தான் ஒயனை வந்து ஜிம்மின் கூப்பிட்டு போயிட்டாரு. நிம்மிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம என்ன பண்ணட்டும்? அப்படியே இங்கிட்டு திரும்பும்போது தயாங் மூஞ்சி தான், தயாங் தான் நின்றுப்பாங்க. நம்ம ஆள் சைட் அடிப்போன்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க நான் எங்கள் சைட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கண்ணில் பல்ப் எரியுது, கண்ணில் ஹார்ட்டு, ஆயில் அந்த ஜொல்லு ஊற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஊற்றுது. தயாங்க பார்க்குறாங்க, இப்போ எப்படி சைட் அடிக்க வர முழுங்குற மாதிரியே பார்க்குறாளே. அவர் இப்படி திரும்பி என்ன இது இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு நிமிஷம் அள்ள விட்டுருச்சு, என்னடா எப்படி பார்க்குறானே அப்படின்ட்டு. தயாங்க போயிட்டு நிம்மி பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒய் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னவா? ஒன்றைத்தான், நீ தானே இங்கே இருக்க? ஆமாம் நான் தான் இருக்கேன். அப்போ ஒன்றைத்தான், வா கொஞ்சம் போய் நம்ம தனியாக பேசணும். இல்லை நம்ம இங்கேயே பேசணும், வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை திறத்தான் இழுத்துட்டு போயிட்டாரு. நம்ம தயாங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க, இவன் யாரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், இது நம்ம ஒயன் ஃப்ரெண்டாச்சே நிம்மி. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னோம், இவன் என்னங்க நிம்மி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உனக்கு இந்த விஷயமே தெரியாதாடி? என்ன விஷயங்க? நம்ம தயாவும் நிம்மியும் வந்து லவ் பண்ணுறாங்க, அது வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? என் வயன் தாண்டி சொன்னான். அது என்னங்க வயன் வந்து உங்ககிட்டே எல்லாத்தையும் சொல்கிறான், என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. நீ வந்து அவளுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும், நீ பிடிச்சி பார்த்தாலும் குறைன்னு அவளை பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும். சரி இப்போ என்னங்க அவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? இப்போ தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 ரிங்கை வாங்கி அவங்க 2 பேருக்கு பண்ணி வச்சுருக்கலாமே. அடியே அவங்க அம்மா அப்பா அதுக்கு அவங்க ஊர்லேருந்து வரணும். ஆமாம்ல, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நிம்மியோடைய வீட்டில் நம்ம பேசலாம்டி, இது அமைதியாக இருடி. நம்ம நிம்மிக்கும் வந்து நம்ம தயாங்க்கும் ஓரளவு புரிஞ்சிடும்ல, கல்யாணம் நம்ம வந்து போய் தேட தேவையில்லைல்ல, பிடிச்சிங்களும் பண்ணி வச்சிடலாம்ல. அப்பா இன்னும் நல்ல அம்மாப்பா, நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்.
அவங்க 2 பேரும் அங்கே பேச போனவங்க. அவங்க அதாவது இப்போ பேச போன நம்ம ஜிமின் ஒயின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒயனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்ன தான் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து இவங்க வீட்டில் வாழ போகிறாங்க, அவங்க அம்மா அப்பாவே ஓகே சொல்லிட்டாலும் அவங்களுடைய தாட்டு ஃபுல்லாக நம்ம அரோரா மேலே தான் இருக்குது. ஜிம்மின் வந்து கேட்குற, எதுக்குடி இப்போ நீ வந்து சோகமாக இருக்க பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சுறாங்க. சும்மா இருங்க ஜிம்மின், எனக்கு வந்து அரோரா பேசவே மாட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அவங்ககிட்ட மட்டுமாடி பேச மாட்டா, அவள் என் கூடயும் தாண்டி பேச மாட்டா, என்ன தாண்டி பண்ணுறது இப்போ நான். இப்போ அவள் பேசுவாலாம் மாட்டாளா? அவள் பேசுவா, என் கூட கொஞ்சம் கோவமாக இருக்கா. ஏன் கோவமாக இருக்கான்னு தான் உனக்கு தெரியும்ல? தெரியும். அது நாங்கள் பண்ண தப்பு தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஸோ சரி விடுங்க, அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் வந்து ஜங்குக் ஃபேமிலியை அட்டாக் பண்ணது உண்மை தான், நீங்கள் அட்டாக் பண்ணுறது தப்பு தான். ஏன்னா ஜங்குக்குடைய ஃப்ரெண்டு தானே ஆரூரா, அப்போ அவளுக்கு கோமா தானே வரும். ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி இப்படி பண்ணால் நீங்கள் என்னடி பண்ணுறது? எங்கள் அப்பா தாண்டி அப்படி பண்ண சொன்னார். உங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லைங்க. என்னடி புசுக்கு நீங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லைன்ட்ட? ஆமாம், அவர் சொன்னார், நீங்கள் பண்ணீங்கல்ல, அப்போ உங்கள் தங்கச்சி உங்கள்கிட்ட சண்டை போட தான் செய்வான். அது பரவாயில்ல, அப்புறம் எதுக்கு அவள் ஏன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? நீ தான் என்ன லவ் பண்ணுறீல்ல? இது என்னங்க கொடுமையாக இருக்குது. சரி, நீங்கள் மட்டும் அந்த தப்பை பண்ணலைங்க. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா அப்பாவும், அதாவது என்னுடைய அம்மா அப்பாவும் தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யார்? கிம்தேங்க. அந்த கிம்தேங்கோடைய சிஸ்டர் யார்? நீ தான். நான் தானே. அதனால தான் என்னுடைய அம்மா அப்பாவுமே அந்த தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள் தங்கச்சி ஆரூராக்கு எங்கள் ஃபேமிலியும் சுத்தமாக பிடிக்காது, உங்களையும் சுத்தமாக பிடிக்காது. உங்களையும் பிடிக்கிறது இல்லாமல் அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயும் அவள் பேசலை. கரெக்டு தானே? ஆமாடி, எப்படி பார்த்த மாதிரியே சொல்கிற? அதான் தெரியுதே அவள் பேசாமல் இருக்கும் போதே. சரிடி புரி, அவள் பேசுவாடின்ட்டு அவங்க அங்கிட்டு ரொமான்ஸு தான். அப்படியே நம்ம இந்த சைடு நம்ம நிம்மி கையை பிடிச்சி இழுத்துட்டு போன நம்ம கிம்தேங் பக்கம் காமிச்சோம் அப்படின்னா, நம்ம தயாங் வந்து நிம்மியை வந்து ஒரு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போய் கதவை லாக் பண்ணிட்டாரு. நிம்மி வந்து பார்க்குறாங்க, இப்போ எதுக்குடா கதவை லாக் பண்ணேன், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேங்க, நினைக்க நானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒன்று. அவர் டக்குன்னு சொல்லிட்டாப்புல. நிம்மிக்கு வந்து ஷாக்கு, சரியான ஷாக்கு. அவங்க டக்குன்னு திருப்பி தயாங்க, ஐயோ சொல்லிட்டோமோ, வாழ்க்கை சொல்லிட்டோமோ. நிம்மிக்கெலாம் ஒரே ப்ளஷிங், தயாங்க்கு என்ன பண்ணுறது தெரியல, ஒரே ப்ளஷிங்காக இருக்குது. சரி, அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கே தெரிஞ்சு போச்சு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு. நானும் தான். என்னடி யோசிக்க கூட இல்லை, நான் அவங்கள இந்த வீட்டுக்கு வந்து பார்த்ததுலேருந்தே அவங்கள நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒயின் கூட பேசும்போது நான் உங்களை பார்த்துருக்கேன். ஒயினை காலேஜில் விடும்போது நீங்கள் வந்து வருவீங்க, நான் பார்த்துருக்கேன். ஓ மேடம், பார்த்துருக்கீங்களா? எப்போது? காலேஜு ஃபஸ்ட்டு டே வந்தீங்கல்ல, அவளை காலேஜில் விடும்போது. ஆமாம், அப்போ தான் உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ தான் ஒயினுமே எனக்கு வந்து ஃப்ரெண்டானான். உங்களை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஆனால் அப்போது கிளாஸுக்குள்ளே தான் ஒயன் வந்து எனக்கு ஃப்ரெண்டானான். ஓஹோ, அப்போ வந்து தெரியாது. ஆனால் வந்து ஒயன் நான் உங்கள் கூட பார்க்கல, ஆனால் உங்களை காரை விட்டு இறங்கும் போது நான் பார்த்தேன். ஓ, அதுக்கப்புறம் நான் ஒயன் கூட பேசி ஒரு 1 மந்த்து கழித்து தான் தெரியும் நீங்கள் தான் ஒயனுடைய அண்ணா அப்படின்ட்டு. ஓஹோ, என்ன எதுக்கத்தாலும் ஓஹோ கொண்டுக்கிட்டு இருக்கீங்க? சரிடி, எதுக்குடி இப்படி கோவப்படுற? உங்கள் அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஒத்துப்பாங்கடி, அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி பார்ஷியாலிட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ ஓகே. உங்கள் அம்மா அப்பா? எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க, என்ன கொஞ்சம் சமாளிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கொரியா இல்லை, நாங்கள் வந்து கேரளாவில் கொஞ்சம் நாடு விட்டு நாடு. நான் படிக்கிறேன்னு சொன்னதுக்கே அவங்க வந்து இல்லை நீங்கள் இருக்க காலேஜில் படின்னு சொன்னாங்க. நான் தான் எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியே போட்டுக்கிட்டு சமாளித்து நான் வந்தேன். ஓ சரிடி விடு, நீ வந்து காலேஜ் முடிக்க கையோட நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். கேரளாவில் இருக்கீங்க வீடு, என்னமோ எங்கள் வீடு பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. கேரளாவுக்கு தாண்டி ஏன் இங்கேருந்து கேரளாவுக்கு போக முடியாதா? போகக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. நான் வந்து பேசி எங்கள் வீட்டுக்கு நான் உன்னை மருமகளை கூப்பிட்டு வரேன், என்ன செல்லக்குட்டி அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சரி போங்க அப்படின்ட்டு. போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு நிம்மதி சொல்கிறாங்க. ஓ, வெக்கம் வந்துச்சா என் செல்லத்துக்கு? அந்த டயத்தில் வந்து நம்ம ஜிம்மினும் ஒயனும் வந்திருப்பாங்க. இங்கே நடக்கிற எல்லா சீக்வன்ஸையும் ஜிம்மின் வந்து பார்த்துட்டு இருக்காரு.
ஒயன் வந்து ஜெமினோட வாயை மூடிட்டு, என்ன அப்படி பார்க்குறீங்க, இங்கே என்னடி நடக்குது, லவ்ஸு, இது எப்படி எங்கள் அண்ணனுக்கு காலேஜில் பார்த்துருந்தேன் அப்படி, உங்கள் அண்ணன் இப்போ காலேஜுக்கு வந்தான், என்ன ஃபஸ்ட்டு டே விட்றதுக்கு வந்தாளா, ஆமாம், அப்போ கூட நீங்களும் வந்திருந்தீங்களே உங்கள் தங்கச்சி அருளாவை பார்க்கணும் அப்படின்ட்டு, ஆமாம், அப்போ தான் எனக்கு நிம்மி வந்து ஃப்ரெண்டானா, ஓ சரிடி சரிடி, இப்போ கிளாஸில் தான் ஃப்ரெண்ட், காலேஜில் தான் நீயும் நிம்மியும் ஃப்ரெண்டோ, ஆமாங்க நானும் நிம்மியும் வந்து காலேஜில் தான் ஃப்ரெண்டு, ஆனால் உங்கள் தங்கச்சி எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்டு, ஏய் சரிடி ஊர்றி, ரொம்ப கவலைப்படாதடி, நம்ம ஜிம்மின் த்ரோட்டை க்ளீன் பண்ணிட்டு மச்சான், போடாங்கட்டு மச்சான், என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ நீ அந்த பிள்ளையோட உதட்டை பிடிச்சி கடிச்சிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா, டேய் மூதேவி, கதவை பூட்டி வச்சுட்டு பண்ணடா, பூட்டி தானே இருந்துச்சு கதவு, நீ உள்ளே போனியே கதவை நீ டப்புன்னு அடிச்சிருக்கணும்டா, நீ வந்து சும்மா இப்படின்னு சொல்லிட்டு இழுத்தேன்னா அது சும்மா தாண்டா பூட்டுற மாதிரி இருக்கும், எவனா வந்து பார்த்தா என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா அப்பா பார்த்தா என்னடா பண்ணுறது, அப்போ பையன் வந்து ஜிம்மிக்கிட்ட நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், தயான் வந்து டப்புன்னு திரும்பி, என்னது அப்பா கிட்டே சொல்லிட்டியா, நீ இதுக்கிட்ட இந்த வேலை பண்ண, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீ திடீர்னு அங்கிட்டு போகும்போது நிம்மியை பார்க்குறதும் அவன் இங்கிட்டு வரும்போது ஒன்றை பார்க்குறதும் நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தான் அடி விழுகும், அதனால தான் நான் முன்ன கூட அப்பா கிட்டே சொல்லிட்டேன், இது சரி நீ பார்க்குறது தண்டி ஆள் இன்னசெண்டாக இருக்க, ஆனால் மூளை எங்கிட்டோ போகுது, சரி சரி என்னை ரொம்ப புகழாட்டிங்க, சரி அப்படின்ட்டு 4 பேருமே மச்சான் வா போகலாம், இங்கே இருக்க ரொம்ப இது இல்லை சேஃப்டி இல்லை, வா போகலான்னு அங்கேருந்து 4 பேர் லெஃப்ட்டு, அதாவது அந்த ரூமுக்குள்ளேருந்து லெஃப்ட் ஆகி நம்ம ஹாலுக்கு வந்துட்டாங்க, நம்ம அருரா ஜங்குக் சாரா உட்காந்து 3 பேர் பேசியிருக்காங்க, நம்ம வந்து ஜங்குக்கும் சாராவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இவங்க அருரா வந்து பேசலை, அவங்க அருரா பேசினது வந்து அவங்க அருரா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அருரா யார்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு தான் தெரியல, நம்ம ஜின்னுக்கிட்ட தான், அந்த சைடு ஜின்னு பக்கம் காமிச்சோம்னா ஜின்னு வந்து பொண்டாட்டி என்னடி பண்ணுற, நான் இந்த உங்கள் எண்ணிமி இருக்கார்ல எண்ணிமி, ஆமாம் உங்கள் அண்ணே, அவருடைய ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஃப்ரெண்டு யார் அந்த கிம்டாயாங்க, ஆமாம் அந்த கிம்டாயங்க, அவங்களுக்கு என்னவா அவங்க வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு தான் நானும் உங்கள் தம்பி வந்துருக்கோம், உங்கள் தம்பி சொல்லலை, இல்லையே அந்த பஞ்ச பரதேசி நாதாரி எதுவும் சொல்லலையே, எதுக்கு திட்டுறீங்க, அதுதான் சொல்லட்டாமல் போயிட்டான்ல, அதுதான் அங்கே தான் வந்திருக்கோம், ஓஹோ இப்போ அந்த நாய் நல்லா டிஸ் பண்ணிட்டு வந்தது அங்கே தானா, சரிடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம் சொன்னால் தானே தெரியும், உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களே, ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு, எனக்கு வந்து ஜங்குக்கும் சாராவும் மட்டும்தான் ஃப்ரெண்டு, நம்ம ஜங்குக்கு சாரா இருக்காங்களா அவங்க 2 பேர்த்துக்கு என்ன பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க, அங்கே தான் உட்காந்துருக்காங்களா, ஸ்பீக்கர் எதுவும் போடலையே, இல்லை நான் ஸ்பீக்கர் எதுவும் போடல, நான் உங்கள்கிட்ட தான் உங்கள் காதில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, சரி இந்த பக்கமாக நீ தனியாக வாயேன், எதுக்கு நீ கொஞ்சம் வாடி தனியாக நான் சொல்கிறேன், சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து லெஃப்ட் ஆகி ஒரு வெளியே வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அந்த பில்லர்கிட்ட யாருமே இல்லை, அங்கே நின்று சொல்லுடா நான் தனியாக வந்துட்டேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆச்சி சொல்லு, நம்ம ஜங்குக் சாராக இருக்காங்களா, ஆமாம் அவங்க 2 பேர்த்துக்கு என்ன, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, என்ன இல்லை இப்போ என்ன சொன்னால் என் காதில் எதுவும் நாங்கள் இருந்துச்சு, காதில் எல்லாம் ரைட்டாக தான் விழுந்துச்சு, ஆனால் அதுதான் உண்மை, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது ஜின்னு, சரிடி விட்ரி, இப்போ இது எப்பத்துலேருந்து, 9th இருந்தா, ஆமாம் என் தம்பி 10th லவ் பண்ணான், ஆனால் அவன் ஃப்ரெண்டு சாரா அவனை 9th லவ் பண்ணுது, அப்புறம் 2 பேர் ஃப்ரெண்டு இல்லையா, இல்லவே இல்லை, நீ நல்லா யோசிச்சுப்பார், உன் வீட்டுக்கு ஜங்குக்கு வரும்போது சாராவும் பறந்துக்கிட்டு வந்திருப்பாளே, நல்லா யோசிச்சுப்பார், ஆமாம் அதுதான் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 6 வருஷமாக லவ் பண்ணுறாங்க, நம்ம எப்போத்துலேருந்து லவ் பண்ணுறோமோ அப்பத்துலேருந்து அவங்களுமே லவ் பண்ணுறாங்க, சரி ஆமாம் நம்ம 2 பேர் விஷயத்த உங்கள் வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன்னா, அதுதான் நம்ம 2 பேரும் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோமே, அந்த வேலையை தெரிய வரும், நானே சொல்லுவேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு பிரச்சனை எப்படி அவங்க இழுப்பாங்க, எனக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க, விஷயத்த சொல்லுவேன், கோபம் வரும் அவங்களுக்கு, அந்த கோபத்தை நான் பார்க்கணும், அப்போ நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கணும்,
இடத்துட்டு இழுக்க போகிற? அதுதான் உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க பண்ண அந்த துரோகத்தை நான் இழுக்கணும். ஏய் சரிடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, விடுடி. அது எப்படி? அதெல்லாம் விட மாட்டேன், நான் இழுத்து தான் ஆவேன். சரிடி, நம்ம 2 பேரும் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோமே, அந்த வேலைக்கு இவங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? இவங்க மட்டும் என்ன பண்ணாதே, நம்ம பண்ணிட்டோம், விடு ஜென், நீ எதுக்கு பயப்படுற? சரி தாண்டி, இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்டே. அது ரைட்டு. நான் கிடைக்கிறது வந்து உனக்கு வந்து நீ வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாங்க மேடம், கொடுத்து வச்சுருக்கணும் தான். சரி சாப்பிட்டியா? ஆமாம், இங்கே ஏதோ வச்சுருந்தாங்க, அதுதான் தின்னேன். நீ தின்னியா? நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடித்தேன். சாப்பாடு நான் தான் உனக்கு தெரியும், நான் என் வீட்டில் எதுவுமே திங்க மாட்டேன்னு. ஏய் பாவம், நீ அந்த வயன் பிள்ளை உன்கிட்ட மாட்டிக்கு முழிக்கிறா. ஏன் என்னவா? நீ உங்கள் அண்ணியும் பண்ண தப்புக்கு நீ வயன்கிட்டையும் பேசாமல் இருக்க அந்த வயன் பிள்ளையும் பாவம்டி. இங்கே பாரு ஜின், நீ அமைதியாக இருக்கு. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்கிட்ட ரொம்ப நாளாக நீ திட்டு வாங்கிட்டு இருக்க. நீ மறுபடியும் திட்டு வாங்காமல் என்கிட்ட இரு. சரிடி, சரி வை. நான் ரெஸ்டாரண்ட்டு போகணும், எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை கத்திப்பிடுவாங்க. அப்போ என்ன சாப்பிட வந்தேன்? இல்லைண்டா, ரெஸ்டாரண்ட்டில் இல்லை சாப்பாடா உனக்கு? நான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன்டி. சரி போ கிளம்பு. சரிடி, பைடி பொண்டாட்டி, லவ் யூ. லவ் யூ. அவ்வளோதான். அவங்க 2 பேர் காலை கட் பண்ணிட்டாங்க. காலை கட் பண்ணிட்ட உடனே டப்புன்னு நம்ம அருளா திரும்புகிறாங்க. ஜங்குக்கு உள்ளே வந்து ஜங்குக்கையும் சாராவே தான் விட்டு குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் சாராக்கும் இந்த ஏதோ ஃபீல் ஆகிருக்கும் போல், யாரும் குறுன்னு பார்க்குறாங்கன்னு. நம்ம டப்புன்னு திரும்பி நம்ம அருளாவை பார்த்தா, எதுக்குடி இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. சரி தாண்டி, நீ ஒரு மாதிரியாக தான் பார்க்கலாமா? எதுக்கு இங்கே நீ குறுன்னு பார்த்தா? ஒன்றும் இல்லைடி, ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம என்ன கிளம்பலாமா? இரு, என்னை பெற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன். இல்லை அதுக்கு வேறு ஏதாவது கத்துவாங்க. எங்கடி என்ன பெற்றவங்களை காணோம்? அந்த பாரு. இரு, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னடி, நான் கிளம்புறேம்மா. இருடி, தான் நினைக்க போகிறாங்க. அம்மா இங்கே பாரு, சும்மாவே உட்காண்ட்ருக்க முடியாதா? ஆளாளுக்கு நீ ஜோடியாக தெரியுற, அங்கே பாரு உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் ஜோடியாக தெரியுறாங்க, அங்கே பாரு உன் பையனும் அங்கே பாரு ஜோடியாக தெரியுறாங்க, உன் பையனுடைய ஃப்ரெண்டும் அங்கே பாரு. சரிடி, எதுக்குடி நீ இப்படி தையத்தக்கான்னு குதிக்கிற? இங்கே பாரு, அங்கே பாரு. என்ன, என் ஃப்ரெண்டையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் பாரு. பார்த்துக்கிட்டே அதாவது கமிட்டடாக சுற்றுறாங்க. நான் மட்டும்தான் சிங்கிள் அறிய வயிற்றுச்சில் கிளப்பிய சாபத்தை வாங்கிக்கிறாதீங்க, நான் கிளம்புறேன். சரிடி அத்தான் போ. அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு நம்ம அருளா பேசுகிறத பார்த்துட்டு. விடுடி, பிள்ளை போகட்டும், பாவம் ரொம்ப இதாக இருக்கா போல். ஃபஸ்ட்டு அவளும் காலேஜ் படித்ததுக்கப்புறம் அவளையும் ஜோடி சேர்த்து விட்டுறலாம். என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், அதுதான் நம்ம சாயன்போம். ஆமாம், அவனை பேசி முடிச்சிடலாம். சரிங்க, சரித்தா. அப்படியே டேஸ் இப்படி போட்டால் அவங்க எல்லாத்துக்கும் செமஸ்டர், அதான் நம்ம அருரா, ஜங்குக்கு, வயன், நிம்மி, இவங்க எல்லாத்துக்கும் வந்து செமஸ்டர். அவங்க காலேஜில் வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அவங்க செமஸ்டர் நடந்து எழுதி முடித்து அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக அவங்க வெயிட்டிங். 5 டே மார்னிங் ஜங்குக்கும் நம்ம அருராவும் பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு, மார்க்கு ஒழுங்காக எடுத்துருவியாடா? எடுத்துருவேண்டி. எடுக்கலை அப்படின்னா ஊரில் திட்டுவாங்களேடா. அதுதான் நீ எனக்கு காமிச்சிருக்கேல்ல, காமிச்சது வீணாக போகாது. கரெக்டாக தான் நீ எழுதிருக்கட்டே, நான் டாப்பர்டா. அப்போ நான் பாஸ் ஆகிடுவேன். நான் பாஸ் ஆனால் போதும்டி, காசு தாண்டி எங்கள் அண்ணனுக்கு முக்கியம். அது சரி, ஆமாம், உங்கள் அண்ணன் சொல்லிட்டு தான் இருப்பான் என்கிட்டையும், அவன் பாஸ் ஆனால் போதும். உங்கள் அம்மா அப்பா அதான் சொல்கிறாங்க, நீ பாஸ் ஆனால் போதும்னு. இப்போ ஒரு டே ஸ்கிப்டு போட்டால் இன்னைக்கு அவங்களுக்கு ரிசல்ட்டு. அரோரா, ஜங்குக், வயன், நிம்மி, சாரா, இவங்க 5 பேர்த்துக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு. 3 பேரும் பயத்தோடு உட்காந்துருக்காங்க. நம்ம அரோராவுக்கு ஒருத்த கவலை இல்லை, அவங்க டாப்பரு. நம்ம ஜங்குக் தான் அடிவயிறு கலக்கி போய் உட்காந்துருக்காப்புல. நம்ம ஜின்னெல்லாம் வெறிகுண்டு உட்காந்துருக்காப்புல. நீ என்ன மார்க் எடுக்கிற, என்ன லட்சணத்தில் எழுதியிருக்க, நானும் பார்க்குறேன்னு ஜின்னு அவ்வளோதான் தோசை கரண்டியோடு உட்காந்துருக்காப்புல. அவர் தான் செஃப்பாச்சே, நல்லா சமைப்பார். அவர் தோசை கரண்டியோடு உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா அப்பாலாம் டே அடிச்சே கொண்டாதுடா, எனக்கு இருக்கிறது 2 பையன்தான்டா. இல்லைம்மா, இன்றைக்கி அவனை நீ கொல்லாமல் விட மாட்டேன், என்ன லட்சணத்தில் எழுதியிருக்கான்னு தெரியல. பார்க்கும்போதெல்லாம் வீடியோ கொண்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான். இருக்கு அவனுக்கு.
ஜங்குக்கு அத்தி இவன் அடித்தாலும் அடிப்பானே. அந்த சைடு பார்த்தா சாரா, அவ்வளோதான். சாராவுக்கு வந்து நேற்று நைட்டே அள்ளு விட்டு போச்சு. அவளுக்கு நேற்று நைட்டுலேருந்து தூக்கம் இல்லை. நம்ம ஆரோரா அப்படி இல்லை, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ ரிசல்ட்டுக்கு தான் ரிசல்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு அவங்க நல்லா படுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்காங்க. கீழே அவங்க வீட்டில் ஜிம்மின்னு. ஏம்மா உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எதுக்கிட்ட கவலைப்படணும்? இன்றைக்கி அவளுக்கு ரிசல்ட்டுமா? ஆமாம், இன்றைக்கி ரிசல்ட்டில் உன் பிள்ளை தூங்கியிருக்கா மேலே. அவள் தான்டா டாப்பரு, உனக்கு தெரியாதா? அது சரி, ஆமாம் அவள் தான் டாப்பர், அவள் எதாவது கவலைப்படணும். செட்டான். ஆமாம், அப்போ காலேஜ் தான் முடிக்க போகிறாள்ல, அப்புறம் என்ன அலைன்ஸ் எதுவும் அவளுக்கு பார்க்குறீங்களா? ஆமாடா, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரு இருக்கார்ல, யாரப்பா சொல்கிற? அவர் தான்டா. ஐயோ, அவர் பேர் மறந்து போச்சுடா. அவர் பேர் சா. ஆமாம், அந்த அங்கிள். அந்த சாவுடைய பையன், அந்த பையன் இருக்கான்லடா, அந்த பையன் பேர் என்னமோ ஒன்றுப்பா. அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணார். சாயின்பு. ஆமாம், சாயின்பு. அவனை வேணால் பேசி முடிச்சிடலாம்டா. நல்ல பையன்தான்ப்பா, பேசி முடிச்சிடலாம். இவள் ஃபஸ்ட்டு என்ன மார்க்குன்னு பார்க்கட்டும். அவங்க அம்மா அவள் இப்போ தான்டா காலேஜே முடிச்சிருக்கா, அவளை கொஞ்சம் வேலை தான் பார்க்க விடுங்களேன். என்னம்மா வேலை பார்க்க விட்டுக்கிட்டு? பொம்பளை பிள்ளைலாம் அப்படி வேலை பார்க்க விடக்கூடாதும்மா. நீ வந்து அவளுக்கு அலைன்ஸ் பார்த்துடலாம். நான் ஜாயின் உங்ககிட்டே போய் பேசிடலாம். ஃபஸ்ட்டு அவன் மார்க் வரட்டும். எதுக்கு மார்க்கெல்லாம் எதுக்கு? நம்ம இப்போ போய் பேசிகிட்டு வந்துடலாம். சரிப்பா, நீ போய் கிளம்பிட்டு வாங்க, நம்ம பேசிகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம ஆரோரா மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அரோரா வந்து, நீங்கள் ஒன்றும் எனக்கு எந்த மாப்பிள்ளையும் பார்க்க தேவையில்லை. அவங்க அப்பா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஏன் என்னாச்சு? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். வாட்? ஒரு பையனை லவ் பண்ணுறியா? யார் அது? அது வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது அம்மாவுக்கு தெரியும் யாருன்னு. நீ வாயை முடி பொத்து, சரியா? நான் என்னோடய லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் காலேஜ் முடிக்க போகிறேன். நான் என் மார்க்கையும் பார்த்துட்டேன். நான் தான் டாப்பர். பாரு, நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்பா, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த ரைட்ஸை நீங்கள் எப்போவோ இழந்துட்டீங்க. துரோகம் பண்ண நீங்களாம் இதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் பார்த்து வச்சு இப்போ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஜாயின்வோ. ஆக்சுவலாக அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவருடைய நீங்கள் ஒரு மருமகன் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர பார்த்தீங்கள, வயன். அந்த வயனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவளோட அக்கா, அதாவது கிம்டாங்னு சொன்னீங்கல்ல, அந்த கிம்டயாங்குக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா. கிம்டயாக்கு அடுத்து அவள் தான். அவள் பேர் ஜெனி. அதுக்கடுத்து தான் வயன். அந்த வயனுடைய சிஸ்டர் ஜெனியைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களே என்னோ, அவர் மேரேஜ் பண்ணியிருக்கார். அவர் மறுபடியும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா போயிருக்கா. அதனால அவங்க வீட்டில் இல்லை. அவங்க லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. அவங்க உத்தம ஃப்ரெண்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிங்களே, அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கும் தெரியும். நம்ம ஜெனியை வந்து, அதான் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடைய இன்னொரு பொண்ணான ஜெனியை வந்து சாயின்வோ மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு. அவங்க நம்ம ஜிம்மினோடைய அப்பா, நம்ம ஆரோராவுடைய அப்பாவுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. என்னடா பிஸ்னஸ் பார்ட்னரு ஃப்ரெண்டும் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்களுக்குலாம் ஷாக்கு. அரோரா பார்த்துட்டேன், உங்களுடைய உண்மையான ஃப்ரெண்டு இதவே உங்ககிட்டேருந்து மறைச்சிருக்காரு. உங்களுக்கு நாளைக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, சரியா? ஓகே, இதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நான் லவ் பண்ணுறது வந்து வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல ஜங்குக், அவனுடைய அண்ணாவை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன். எங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜும் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அலைன்ஸ் பார்க்குறேன், கர்மத்தை பார்க்குறேன்னு கொண்டு வந்து நிற்பீங்கன்னு தெரியும். நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம். இதாங்க அதுக்கான சர்டிஃபிகேட், அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த கிறிஸ்டின் மூலிமா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. சர்ச் போய் இந்த செயின்லாம் போட்டு
கிறிஸ்டின் செயின் தானே போடுவாங்க, அந்த முறைப்படி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து இந்த ரிலீஜன் பார்க்குறீங்கல்ல, அவன் அப்படிலாம் இல்லை. அவன் வந்து இந்தியன் முறைப்படி கூட மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். நான் தான் வீட்டில் வந்து அது தாலி தெரிஞ்சிருமே, அது தாலி வேறு மறைக்க முடியாது, செயின்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அது ஒரு செயின் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த செயினை போட்டுக்கிட்டு சுற்றி திரியிட்டு பாருங்கள், அதுவுமே தாலி மாதிரி தான் இருக்கும், இந்த பாருங்கள் அப்படின்ட்டு அதை எடுத்து வெளியே போடுறாங்க. எல்லாத்துக்குமே ஷாக்கு. அவங்க அம்மாவுக்கு இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து இவளுக்கு வந்து காஃபி, அதாவது அரோராவுக்கு வந்து காஃபி கொடுக்க போயிருப்பாங்க. அப்போ அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த செயின் தாலி மாதிரி இருக்கும்ல, அது வந்து வெளியே வந்து விழுந்திருக்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா எப்படின்னா, அவங்க வந்து இந்தியாவுக்கும் போயிருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கல்ச்சரும் வந்து அரோராவுடைய அம்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அரோரா அம்மா கண்டுபிடிச்சாங்க. அரோரா எந்திரிக்கிற வரையும் அங்கேயே உட்காந்துருந்து, இது என்னடி, இது என்ன கழுத்தில், அம்மா அது வந்து யார் இதுக்கெல்லாம் காரணம். அரோரா பெருசாக அப்படி தொட்டு எடுத்துகிட்டு, ஓகேம்மா நான் சொல்லிடுறேன், இப்போ பேசிகிட்டு வந்து ஃப்ளாஷ்பேக்கடா, நான் சொல்லிடுறேம்மா. நம்ம ஜின்னு இருக்காங்கல்ல, இந்த ஜின்னு அதுதான் உன் பையனுக்கு ஒருத்தனை பிடிக்காதே, ஜின்னுன்னு. ஆமாம், அவங்க முஸ்லீம். இருமா பொருள், நீ அந்த ரிலீஜனை உள்ள கொண்டு வராத. அந்த முகமது ஜின்னை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த செயின். ஓகே, இந்தாங்க அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயுமே அதை காமிச்சிருப்பாங்க. ஏய் என்னடி, எப்படிடி இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாம்மா, வெயிட் பண்ண, உன் புருஷன் சொல்கிறீல்ல, உன் பையன் சொல்கிறீல்ல, அப்புறம் உன் பையனுடைய ஃப்ரெண்டு கிம் டயாங், உன் புருஷனுடைய ஃப்ரெண்டு அந்த கிம் இருக்கார்ல, அந்த கிம்மு, அப்புறம் அந்த கிம் டயாங், உன் பையன், உன் புருஷன் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜின்னோட ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் 9th படிக்கும்போது, 9th or 10th படிக்கும்போதுமா, அவங்க எங்கேயோ பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருக்காங்க. அவங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு உனக்கு தெரியுமா? கொரியாலே மோஸ்ட் பாப்புலர் பிஸ்னஸ் மேன்னா அவங்க தான். அப்போது காரை ஏற்றி அவங்க அப்பாவை படுத்த படுக்கையாக வச்சு, அவர் இப்போ தான் எந்திரிச்சு நடந்திருக்காரு. அதனால அவங்க குடும்பம் லாஸுக்கு போய் இப்போ தான் அவன் ரெஸ்டாரண்ட் வச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கான். இப்படி ஒரு துரோகத்தை அந்த உங்கள் குடும்பம் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு தெரியலையே, அவனும் பிள்ளையும் பண்ணியிருக்காங்க. இது சொல்கிறீங்க, உன் மருமகளாக வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிற வயன் அவளுக்கு தான் தெரியும். புரியுதா? அவள் மேலே நான் இவ்வளோ கோபமாக இருக்கேன்னு அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அவள் நினச்சிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா, நான் அட்லீஸ்ட் போலீஸ் சொல்லியாவது நான் போய் காப்பாற்றிருப்பேன். எனக்கு போய் காப்பாற்றுறதுக்கு எந்த தப்பு இல்லை, நான் இப்போ சின்ன பொண்ணு தான். ஆனால் அப்போவே சொல்லியிருந்தா நான் வந்து உங்ககிட்ட சொல்லி, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம், தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அவங்க 4 பேரும் இப்படி வெளியுலகத்தில் சுற்றி திரியிறாங்க. அது உனக்கு தெரில. நீ இந்த வீட்டில் எப்படி எவ்வளோ அப்பாவியாக எதுவுமே தெரியாமல் இந்த விஷயமே தெரியாமல் இருக்கியோ, அதே மாதிரி தான் தயாங்குடைய வீட்லேயும் தயாங்குடைய அம்மா, அதுதான் வயனுடைய அம்மாவும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அப்பாவியாக அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, ஃபுல் கோபமும் இந்த 5 பேர் மேலேயும் தான். இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போயே போய் நான் போலீஸில் சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா ஆதாரமும் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஜாக்கு என்கிட்ட வந்து கொடுத்துட்டான். சரியா? இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன். இப்போ உன் குடும்பம், நான் கிளம்பி போயிடுவேன். இப்போ கூட நீ என் கூட ஜின்னை என் கூட அனுப்பிச்சி விடு, நான் கிளம்பிடுவேன். ஜின்னை வரைச்சி என்னை அனுப்பிச்சி விடு, நான் இப்போ போயிடுறேன். அவன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், அதை வச்சு நாங்கள் பிழைச்சிக்குவோம். இப்போ நான் ஒரு கேஸு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் ஃபேமிலி, அதுதான் உன் புருஷன் நட்டு தெருவில் நிற்பான். அப்புறம் உன் புருஷனை எவனும் மதிக்க மாட்டான், உன் பையனையும் எவனும் மதிக்க மாட்டான். அந்த பையன்னு நீ நல்லவன் நினச்சிக்கிட்டியா? காசு இருந்தால் உங்ககிட்ட, அதாவது உன் குடும்பத்துக்குள்ளே வருவாள், இல்லை வரமாட்டான். அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை, சரியா? அவ்வளோ கெட்டவன் தான்.
இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு ஒரு குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை மறைச்சி வச்சு ஒரு குடும்ப சீரழிய காரணம் உன் 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 புருஷன், உன் பிள்ளை, அப்புறம் உனக்கு சம்மந்தி ஆக போகிறாரு மிஸ்டர் கிம், அப்புறம் மிஸ்டர் கிம்முடைய பையன் கிம் டயாங் அவனும் தான். இவங்க 5 பேர் பார்த்தா எனக்கு 10 கிட்ட வருது. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஆடி போய் உட்காந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கொட்டுது. என் புருஷன் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கானா, என் பையன் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கானா. ஓகேடி, நீ வெயிட் பண்ணு, காலேஜ் முடி, உன்னுடைய ரிசல்ட் வரட்டும். நானே இந்த வீட்டை விட்டு உன்னை அந்த பையன் கூட நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீ அந்த பையனை வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். விடுடி, இந்த விஷயத்தினால எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவன் ஒரு குடும்பாளிக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இவங்க சும்மாவே விடக்கூடாதுடி. என்ன பண்ணுறது, என் புருஷன் பிள்ளைனா போயிட்டான். நாளைக்கு அந்த பையன் பிள்ளை அந்த குடும்பத்துக்கு வாழ வரணும். நீ கொஞ்சம் அமைதியாக ரெடி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காத ப்ளீஸ். இது அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி நீ இவ்வளோ அப்பாவியாக இருக்க? என்னடி பண்ணுறது, என்ன எங்கள் வீட்டில் அப்படி தாண்டி வளர்த்துருக்காங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாத அப்படின்னு. சரிம்மா, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அலைன்ஸுன்னு ஒரு புருஷன் பார்க்கவே கூடாது. ஓகேடி, அவர் பார்க்க மாட்டார், நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஓகே, நீ இப்போ உன்னுடைய ஒர்க்கை பாரு. நீ கீழே வா, வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்து. ஓகேம்மா, நீ போ. ஓகேடா, ஃப்ளாஷ்பேக் எண்டு. இது தாண்டா நம்ம ஜின் ஃபேமிலிக்கு என்ன நடந்திருக்கு, நம்ம ஜிம்மின் ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க, கிம் டயாங் ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம அரோரா வந்து கோவமாக இருக்காங்க இவங்க மேலெலாம். போதுமா? இது அம்மாவுக்கும் தெரியும். ஒரு குடும்பம் அழியதுக்கு காரணமாக இருந்துட்டு நீங்கள் எனக்கு பார்க்குறீங்க. அந்த ஜாயினும் ரொம்ப நல்லவர், அவர் மேலே நான் எந்த குறையும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் அவருக்கு இப்போது கல்யாணம் ஆகிருக்கு. அதை மறைச்சி வச்சு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ண நினச்சிங்கன்னா அவனை ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன். ஆரூரா, வா ஜின், உள்ளே வா தம்பி, உள்ளே வாங்க. ஆண்டி, நீங்கள் தான் ஆண்டி வர சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா, நான் தான் வர சொல்லியிருந்தேன். நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவங்களால இனிமேல் எதுவும் பண்ண மாட்டாங்க. குடும்பத்துக்கு பண்ணதுக்கு அவங்க இப்போ தான் இனிமேல் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் பொண்ணு எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்கள் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போ. ரிசப்ஷன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், இல்லை வேணான்னா சிம்பிளாக ஓகே முடிச்சுக்கலாம். நீங்கள் மேரேஜ் பண்ணீங்களா, இது உங்கள் அம்மா அப்பா வச்சு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, ஓகே. இல்லான்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்குமே தெரியாது. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே இனிமேல் தான் சொல்லணும். நான் லவ் பண்ணுறேன்னு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேனே தவிர நான் மேரேஜ் பண்ணதுன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இப்போ கூப்பிட்டு போக சொல்கிறீங்க ஆண்டி. ஆமாப்பா, நீ கூட்டிகிட்டு போ. அவங்க எதுவும் ஒன்று பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அரோரா திறமை பார்த்துட்டு எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். 8 பேர் உள்ளே இருக்கணும். உன் பணம் முதற்கொண்டு லாஸ்ட்டில் போய் நீ பிச்சைக்காரனாக தான்டா நிற்ப. நீ என்ன ஒரு அப்பன். என் அண்ணன் வெளியே சொல்லிக்காத, எனக்கு தான் கருமம். உன்னை பார்த்தாலே அறிவிருப்பார். உனக்கு ஜோடியாக அவருக்கு இருக்கா பாரு. அப்பா, எப்போ ரமேப்பா வச்சதோ எல்லார் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கீங்க போல் 2 பேரும். சூப்பர், செம்ம. சரி, நீ வாஜி, நம்ம போகலாம்மா. நான் கிளம்புறேம்மா. அவங்க அவ்வளோதான், அங்கேருந்து லெஃப்ட்டு. இனி இந்த அவங்க வீட்டு பக்கம் வர்றது கஷ்டம்தான். இந்த மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் டி இப்படி பேசிட்டு இருந்திருக்க அப்பங்கிட்ட. ஆமாடா, மீதியாரு அப்பெல்லாம் சொல்லாத, பார்த்தாலே 10 கிட்ட வருது. சரிடி, விடு கோவப்படாத. அங்கேருந்து நேராக போய் அவங்க வீட்டுக்கிட்ட தான் வாசலில் நின்று காலிங் பெல் அடிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து திறக்கிறாப்புல. அருளா, வாடி இன்னும் இந்த பக்கம். அப்படி பக்கத்தில் அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. நீ என்னடா அவ கூட வர, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா?
அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்கடா. நீ ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் தள்ளுடா, அதை சொல்கிறது தான் வந்தேன். அவளே வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு வீட்டுக்கு வந்து அருடா என்னடி சொல்கிற? கதவு பூட்டிட்டு வாடா. ஜங்குக்கெலாம் சரி ஷாக்கு. அவர் நான் வந்துட்டேன் அப்படின்னு கதவை பூட்டிட்டு வந்துட்டாப்புல. வாம்மா அருடா, என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? என்னம்மா எங்கேயும் ட்ரிப் எதுவும் போறியா? ஜங்குக்கு எதுவும் கூப்பிட்டு போக வந்திருக்கியா? அப்போ நம்ம ஜின்னு, அம்மா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாடா, நீ யாரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அடுத்த மேரேஜ் பண்ணிட்டோம்மா. என்னடா சொல்கிற? நீ சொல்லிங்க நாங்களே பண்ணி வச்சுருப்போமே. நாங்களே என்ன அருவை லவ் பண்ண வேணும்னா சொன்னோம். அம்மா இல்லைம்மா, நம்ம குடும்பத்துக்கு வந்து இவளுடைய அண்ணா வந்து என்ன பண்ணா அப்படின்றது இவளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவன் அந்த வீட்டை விட்டு வந்துட்டான். நீ அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ நம்ம தான் அவளை பார்த்துக்கணும். டெய்லி என்னால் அப்படி திட்டுன்னு சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு ஓகேம்மா. அப்பாவால் எதுவும் பேச முடியாது. அப்படி மிரட்டி விட்டு வந்திருக்கா உன் மருமக. வாம்மா அம்மா, நீ எனக்கு எதுவும் இல்லை அத்தை. நான் தான் விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன். எந்த கவலையும் இல்லை எனக்கு என் ஜின்னு போதும். சரிம்மா, சரி நீ இப்போ மேலே போய் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டியா? இல்லை ஆண்டி, இனிமேல் தான். சரி மேலே போய் ரெஸ்ட் எடு, நான் சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்றேன். ஓகே ஆண்டி அப்படின்னு அவங்க மேலே போயிட்டாங்க. அவங்க ஜின்னுடைய அம்மா அப்பாலாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க. ஜங்குக்கெலாம் லாலிபாப் தின்னுட்டு இருந்தவர் வாயில் அப்படியே வச்சு நின்றுட்டாப்புல. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஜங்குக்கெலாம் சரி ஷாக்கு. இது எங்கே என் ஃபோனு? சாராவுக்கு கால் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அவருடைய ரூம்க்கு ஓடி போயிட்டார். சாரா 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 சாரா, இருடா, எதுக்குடா அப்படி கத்துறேன்? இவன் நம்ம ஃப்ரெண்டு ஆரூரா இருக்காள்ல, ஆமாம், அவளுக்கு என்ன, அந்த பைத்தியக்காரி உன் வீட்டுக்கு வந்திருக்காளா? அவன் தான் எப்பவுமே வீட்டுக்கு வருவாளேடா. ஐயோ அது இல்லை, எங்கள் அண்ணனும் அவளும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். என்னடா சொல்கிற? இது எப்படா நடந்துச்சு? அவங்க அது வந்து நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோம்ல, அப்போவே பண்ணிக்கிட்டாங்களாண்டி. இப்போ தான் அவள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாடி. அவள் இனிமேல் அவள் வீட்டுக்கு போகலாம் மாட்டாளாண்டி. எங்கள் அண்ணனும் என்னையை தள்ளி விட்டு போட, இனிமேல் ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டில் தான் இருப்பாங்க. அவனும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டாண்டி. இப்போ என்னடி பண்ணுறது? சரி விட்டுடா, அதான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்கல்ல. எப்போன்னாலும் அவள் அண்ணியை அந்த வீட்டுக்கு வரதான் போகிறாள். அப்புறம் என்ன நீ? சரி, நம்ம 2 பேருடைய மேட்ரை நீங்கள் எப்போ சார் வீட்டில் சொல்ல போகிறீங்க? இப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, எப்போ சொல்ல போகிறீங்க? லூஸா நீ? நான் உன்னை லவ் பண்ணுறது எங்கள் வீட்டில் எப்போயோ தெரியும். நான் எப்போயோ சொல்லிட்டேன். அவங்க நீ இப்போ ஓகே சொன்னால் கூட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்ன அதான் நம்ம ஆரூரா ஜின்னு அண்ணி ஜின்னுக்கும் உனக்கு எனக்கு ஒரே தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாங்க, ஒரே மேடையில். அவங்க இப்படி பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது? நமக்கு மேரேஜ் பண்ணி இந்த ரிசப்ஷனை ஒன்றா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மேலேருந்து உங்கள்கிட்ட கால் பண்ணிட்டு வந்தேன்ல, அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அருவாக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமா? அவங்க அப்பாவே மிரட்டிட்டு வந்திருக்காடி. இப்போ தான் எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் கீழே எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்குலாம் இது ஷாக்லேயே நின்றுட்டு லாலிபாப் அப்படியே வாயில் வச்சே நின்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நான் உனக்கு கால் பண்ணே வந்தேன் சாரா. சரிடா, எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நீ காலை கட் பண்ணு, நான் கொஞ்சம் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரிடி. அவங்க 2 பேரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதிர்ச்சியில் இருந்துட்டு வாய் மட்டும் பேசுது. அவங்களோட பாடி மட்டும் அப்படியே நிற்கிது, வாய் மட்டும் அசையுது. சரிடா பாய் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கால் கட் பண்ணிட்டாங்க. நைட்டு ரூமுக்கு போனேன். நம்ம ஜின்னு அண்டு ஆரூரா பக்கம் காமிச்சோம் அப்படின்னா, ஆரூரா பொத்துன்னு போய் அவங்க பெட்டு, அதாவது ஜின்னோட பெட்டில் படுத்துட்டு, இது எப்படி வெளிக்கோட் பண்ண போகிறேன் அந்த வீட்டு கர்மம், அந்த வீட்டை விட்டு எப்படி வீட்டுக்கு வெளியே வரப்போனேன்னு நினச்சேன்டா. நல்ல விதமாக அவங்க அலைன்ஸுன்னு பேசினாங்க. கரெக்டாக எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்கடா. நான் கீழே வர ஐடியாவே இல்லைடா, அப்படி மேலே இருக்கணும்னு தான் நினச்சேன். நீ எட்ட போய் எனக்கு மார்க்க சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா மாடிக்கு வரும்போது சொல்லிக்கலான்னு. ஆனால் எங்கள் அம்மா கரெக்டாக கால் பண்ணும்போது நான் ஹலோன்னு சொல்லும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தான்டா நான் நம்மளுடைய இந்த மேரேஜ் பண்ணோன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு கீழே வந்தேன். பின்னாடியே வச்சுக்கிட்டே வந்தேன். அந்த வேகத்தில் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சு இப்போ உன் வீட்டில் நிற்கிறேன்டா.
சின்னு பார்க்குறாரு. என்ன பொண்ணுடி நீ? என்ன பொண்ணு ஸ்வாகாக இருக்கேடி. சரிடி பொண்டாட்டி, அப்புறம் என்ன? அப்புறம் எப்போ பாப்பா வெளுத்து அப்படின்னு தள்ளிப்படு. என்னடி மேரேஜே முடிஞ்சு? அப்போ தான் நம்ம மேரேஜ் முடிஞ்சு வெளியே தனித்தனியாக இருந்தோம். இப்போ தான் நம்ம ஒன்றும் வந்துட்டோம்டி. அப்புறம் எப்படிடி? இப்போ எப்போடி? இப்போலாம் கிடையாது, அதுக்கு 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆகும். என்னாலாம் வெயிட் பண்ண முடியாதுடி, தள்ளு அப்படின்ட்டு நம்ம ஆரோரா மேலே போய் ஓவர் தான். என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அதை நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த டேலே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. நைட்டு தான் எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க, அவங்க டேலே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜங்குக் நம்ம அரோராவுடைய வீட்டு சைடு காமிச்சோம். அப்படின்னா நம்ம கிம் டயாங்கும் வயன் அண்டு வயனுடைய அப்பா, அப்புறம் ஜிமின் அண்டு ஜிமின் அப்பா 5 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இப்படி பண்ணிவிட்டு அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஜிம்மினுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியலை. கிம் டயாங்லாம் ஐயோ அப்படின்ட்டு வாயிலே கை வச்சு உட்காந்துட்டாப்புல. வயனுக்கெலாம் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ அவள் என்ன பண்ண போகிறா? ஏன்னா அரோராவை பற்றி வயனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்து பொலிட்டிஷனில் சொல்லணும் நினச்சிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜிம்மின் அப்பா வந்து அரோரா அம்மா மேலே கை வைக்கணும்னு நினச்சா நம்ம அரோரா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ அவங்க அம்மாவையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நினச்சிருப்பாங்க நம்ம அரோரா வந்து ஏதாவது கெஸ் இருந்திருக்கும். அரோராவுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு, அதான் நம்ம கூட பேசாமல் இருக்கா, எதோ அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவளை நம்ம கைக்குள்ளே வச்சு நம்ம சொல்கிறவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லா எவிடன்ஸையுமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அவங்க அம்மா மேலேயுமே கை வைக்க முடியாது. அவங்க அம்மா தைரியமாக அந்த வீட்டுக்குள்ளே சுற்றலாம். ஏதாவது ஒன்றுனா நம்ம அரோராவுக்கு தெரிஞ்சு போய் அரோரா அப்படியே கொண்டு போய் எல்லா எவிடென்ஸையும் சப்மிட் பண்ணாங்கன்னா ஜோலி முடிஞ்சு 2 ஃபேமிலிக்கும். அரோரா அம்மாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி கிம் டயாங்குடைய அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க 2 பேரையுமே நம்ம அரோரா வந்து சேவ் பண்ணிடுவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மாட்ட போகிறது இந்த 5 பேர் தான். நம்ம அரோரா வந்து வயன் வந்து ஒரு பொண்ணுலாம் பார்க்க மாட்டாங்க. நீயே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு விதிச்சு நீயும் போய் தான் ஆகணும். ஏன்னா நீயும் தப்பு பண்ணியிருக்க. நீ தான் அதுக்கு அவங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்டு நீ உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லையா என்கிட்ட, அதாவது அரோரா கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பேசுகிறாங்க சார், ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணி அது நான் பேசிகிட்டே நம்ம ரெக்கார்டு பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு காரணமாக இருந்து அவங்களுக்கு கெடுதல் பண்ணால் எந்த கவலையும் கிடையாது. இல்லை, நீ நாசமாக போ, அவங்க நாசமாக போனால் நீ நாசமாக போ. அது குடும்பம்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் அரோராவும். என் குடும்பம் அப்படிலாம் அவங்க அரோரா பார்க்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா நீ எவனாக இருந்தாலும் வந்து பாருன்றவாங்க. அதுதான் வயனுக்கு பயம். அள்ளு விட்டுருச்சு வயனுக்கு. 5 பேத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ போய் அரோரா காலில் விழுந்தால் மட்டும்தான் அரோரா வந்து அப்போயுமே அரோரா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி தெரியும், அவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல். காலில் விழுகிற மாதிரி விழுந்து நம்மளே வாரி விடுவாங்க. அதனால் அரோரா எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க 5 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க 5 பேர் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்டாங்க. இதில் வயனு மாட்டிக்கிட்டாங்களா? ஜிம்மினுக்கு அதுதான் பயமாக இருக்குது. எங்கே வயன் லைஃப் போயிடுமோ? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா ஜிமினை. நீ சொல்கிற கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் விடுங்க, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னடா நீ பார்த்துக்கிறது? அவள் தான் எல்லா வெளியும் கையில் வச்சுருக்காளே. நம்ம பண்ணது என்ன தப்பாப்பா? அவங்க அம்மா கிட்ட இருந்தது. ஆமாம், நீங்கள் பண்ணது தப்பே இல்லை பாரு. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க இவ்வளோ வருஷமாக வீட்டுக்குள்ளே தண்டமாக எங்களை எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. ஐயா, நீ வந்து உனக்கு சாப்பாடு சரியில்லை அப்படின்னா என்னை 2 தடவை அடிச்சிருக்க. இது வந்து அரோராவுக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவன் நினச்சிருந்தா அன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் தான் சொன்னேன். ஆனால் இனி நாங்கள் பாவம் பார்க்க மாதிரிலாம் இல்லை. வந்துட்டானுங்க.
வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றா பேசி சிரித்து ஒரு குடும்பத்துக்கு துரோகத்தை பண்ணி எப்படி தான் நீங்களாம் உயிரோடு இருக்கீங்க நாண்டுக்கிட்டு சாகாமல்? சே, எனக்கெல்லாம் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ நீங்கள் குடித்த காஃபியில் விஷத்தை கலந்துருக்கணும்னு தோணுது. கலக்காமல் விட்டேன். நான் கலந்துட்டு நான் என் பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன், அவனே என்னை பார்த்துக்க மாட்டேலாம் இல்லை. இப்போ நீங்கள் வாழ்க்கை கெடுத்தீங்க அந்த குடும்பம் என்னை பார்த்துக்காமலாம் போகாது, நல்லா பார்த்துக்கும். பேசாமல் உங்கள் 5 பேர்த்துக்கும் அதிகமாக ஒயன்னு நல்லா இருக்கம்மா. நீ ஒரு பொண்ணு தானே? சரி, நான் உன்னை பொண்ணு மாதிரி பார்த்தேன், நல்ல பிள்ளை இன்னசென்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் நீயே இவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்க. நீலாம் ஒரு பொண்ணாடி, இதுக்கெலாம் அசிங்கமாக வருது. காசு கொடுத்தா கூட நீ என்கிட்ட எல்லாம் போவியாடி? இந்த மாதிரி பார்த்த வாய்க்கால் என்னை இப்படி பேச வச்சே இல்லை. அருளா எப்படியா அந்த மாதிரி தான் நீ எனக்கு கர்மம். நீங்கள் கூட சேர்ந்து என்ன புத்தியோ. அம்மா நல்ல கேரக்டர், பொண்ணு அப்படியே அப்பனை மாதிரி. ஆத்தலே எரிச்சலாக வருது. போய் தொலைங்க, நாங்கிட்ட எந்திரிச்சு. இன்னும் எவனும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க சுத்தரை வசத்து வச்சு கொண்டுறேன். அவங்க அம்மாவுக்கு போக மாட்டாங்க, அவங்க பேசிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு போயிட்டு நம்ம அருளாக்கு தான் கால் பண்ணுறாங்க. மம்மி, என்ன மம்மி சொல்லு மம்மி, என்ன எது ப்ராப்ளம்னா சொல்லு, ப்ராப்ளம்னா சொல்லு, எவிடன்ஸ் அப்படியே தூக்கி போகிறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை மம்மி, நீ சொல்லு. இல்லைடி, இப்போ தான் நான் 2 பேரையும் திட்டி விட்டேன். மம்மி நீ திட்டுனியா? வாவ் 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 வாவ். அந்த டைமில் கீழே இன்னொரு சவுண்டு, டேய் எங்கடா இருக்க, வெளியே வாடா. யாருன்னு அவங்க கீழே பார்த்தா நம்ம தயாங்குடைய அம்மா. இந்தா ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்களாடா? ஓ, அப்போ இந்த காசுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை சீரழித்து வந்த காசா? நீ என்னடா அந்த அரோரா பொண்ணு என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போகுது? நான் போகிறேன்டா போலீஸ் ஸ்டேஷனு. இண்டி நீலாம் என் பொண்ணாடி, உனக்கெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குடி. எச்சக்கலை நாய். ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு நீயும் பார்த்துட்டு பேசாமல் இருந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன அடிக்க போகிறேன்னா எதுவும் பண்ண போகிறேன்டா. ஏண்டி என்னை சொன்னாங்கன்னு நீ பண்ணிய, நாளைக்கு அவன் உன் அப்பேன்னு சொல்கிறேன். உன் அப்பே பணத்துக்காக இன்னொருத்தன்ட்ட உன்னை விடுறதுக்காக யோசிக்க மாட்டான்டி. இப்படி பண்ணானா நீ என்ன பண்ணுவோம்? லைஃப் போச்சு, நீயே போயிடுவியா? அதானே உங்கள் அப்பேன்னு சொன்னான்னு சொல்லி நீ இதை மறைச்சி இல்லை, இப்போ நீயும் அப்படி போயிருப்படி. யாருக்கு தெரியுமோ? இந்த அவனும் எத்தனை பேர் கூட அனுப்புனானோ கர்மம். எல்லாம் நாளும் ஒன்று தானே. இதாடா நீ எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ வீட்டு சைடு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் என் பையன் பார்க்க மாட்டேன், பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், ராடு எடுத்து 2 பேரை எடுத்து வீசிடுவேன். போய் சேருந்தேன்னு மேலே. சி, அவங்க அம்மாவுக்கும் கிட்டங்களுடைய அம்மாவுக்கும் கோபம் தாங்க முடியும், அவங்களும் பேசி கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அருளா ஃபோன்லேயும் அருளா அம்மா மேலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அருளாக்கெலாம் நான் மம்மி பட்டாசு பட்டன்னு வெடிக்குது போலையே. இது நான் தான் சொன்னேன். எப்படி அவங்க மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்? நீ தெரிஞ்சுக்கிட்டே அதே மாதிரி தான் அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இப்போ தான் பட்டாசு பட்டன்னு வெடிச்சிட்டு போகுது பாரு. நீ ஒருத்தனுக்கு அள்ளு இருக்காது பாரு, எப்படின்னு அமைதியாக தெரிவானுங்க. மம்மி அதுக்காக இவங்களை இப்படி விட்டுருவேன்லாம் கிடையாது. இவங்கள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளி இவங்களுடைய சொத்தெல்லாம் அழிச்சு இவங்க நடுத்தெருவில் நிற்கணும் மம்மி. அப்படி விட்டால் தான் என் மனசாரும். இல்லைன்னா இந்த வீட்டில் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது மம்மி. ஏன்னா எனக்கு கில்ட்டி தாங்க முடியலை. இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இப்போது ரெஸ்டாரண்ட் வச்சு இப்போ நல்லா இருக்காங்க, ஆனால் 2 இயர்ஸுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த குடும்பம் பாவமாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நிலமையில தள்ளிட்டாங்கம்மா. படுத்து படிக்க வச்சு. அப்புறம் தான் ஒழுங்காக அந்த பிஸ்னஸை பார்த்து யாருடைய வயிற்றுல அடிக்காமல் அவர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்தளவுக்கு கொண்டு வந்ததை பணம் அப்படின்றதுக்காக உன் புருஷன் உன் பிள்ளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் கிம்தேங் ஃபேமிலியும். நான் சும்மாலாம் விட மாட்டேன்மா. உன் புருஷன் அப்படின்றதுக்காக நான் சும்மாலாம் விட மாட்டேன். உன் பையன் அப்படின்றதுக்காக நான் விட மாட்டேன். பாரு என்ன பண்ணுவேன் மட்டும் பாரு. பண்ணதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இந்த வீட்டில் நான் வாழ முடியும். இருக்குடா உங்களுக்கு. சரி மம்மி, நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்.
சரிடி, ஓகே. நீ பார்த்து சேஃப்டியாரு. அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு. யார் என்ன சொன்னாலும் எதுவும் இது பண்ணிக்க. மம்மி அங்கே யாரும் எதுவும் சொல்லலை, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கும் தெரியும். நான் லவ் பண்ணது என்ன, மேரேஜ் பண்ணது மட்டும் தெரியாது. அதை நான் வந்து சொல்லிட்டேன். எங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு இருக்காங்க. ஆமாம், நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு கசின், அதாவது அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா. என் ஃப்ரெண்டு இருக்காளம்மா சாரா. நம்ம என் ஃப்ரெண்டு சாராவும் ஜங்குக்கும் வந்து லவ் பண்ணுறாங்க. அது வீட்டுக்கு தெரியும் போல். கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு சேர்த்து ரிசப்ஷன் வைக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க போல். அதை வந்து ஜங்குக்கு கேட்டுட்டு வந்து ஜிம்மிக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ தான் அவங்க 2 பேரும் பேசிவிட்டு வெளியே போனாங்க. நான் உட்காந்துருக்கேன் ரூம்குள்ளே. சரிடி, பார்த்துரு. ஓகே மம்மி, பாய், லவ் யூ, மிஸ் யூ மம்மி. மிஸ் யூடா தங்கம். ஸோ போய் ரெஸ்ட் எடு. சரி மம்மி. கால் கட்டு. இப்படியே ஒரு 5 months ஸ்கிப் ஆனால் இப்போ நம்ம ஜிம்மின் வீட்டில் தான். நம்ம ஜிம்மின் தலை வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து ஆழ்ந்த திங்கிங்கில் அவருடைய திங்கிங் போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கும் ஏதோ திங்கிங் போயிட்டுருக்கு. நம்ம கிம் தயாங் ஃபேமிலி, அதாவது கிம் தயாங், வயனு, கிம் தயாங்கோட அப்பா, அவங்க 5 பேருமே உட்காந்து ஏதோ திங்கிங்கில் இருக்காங்க. அப்போது வீட்டுக்குள்ளே ஒரு ஃபுட் சவுண்டு, ஷூ சவுண்டு, அது வந்து தடன்னு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ், ஒரு 4-5 போலீஸு, ஒரு லேடி போலீஸு வீட்டுக்குள்ளே வராங்க. அவ்வளோதான், அம்மட்டு பேத்துக்கு அள்ளு விட்டு போச்சு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருது. ஓ, நம்ம பொண்ணு எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலும் பிளானை சொல்லிக்கிட்டு இருந்தாலே நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு, அது எதையும் பிளான் பண்ணிட்டாலும். உன்கிட்ட எந்த ஃபோனும் பண்ணலையே அவள், இல்லைன்னா எனக்கு டெய்லி கால் பண்ணி பேசுவா. இப்போ எதுவும் பண்ணலையே. அவங்க அம்மா அவளாம் கூலாக இருக்காங்க. யார் என் புருஷனாக இருந்தாலும் நீ எந்த இவனாக இருந்தா என்ன, நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் நீ ஒரு குடும்பத்தை கெடுத்தி இல்லை, நீ போய் சேரு. அப்படி தான் அவங்க அம்மா இருக்காங்க. 5 பேத்துக்கு அள்ளு விட்டு போச்சு. எந்திரிச்சு நிற்கிறாங்க ஸ்லோ மோஷனில் 5 பேரும். போலீஸ் வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய போலீஸ், அந்த டீமுக்கு ஒரு பெரிய போலீஸ் இருப்பாங்கள்ல அவங்க. இங்கே பார்க் ஜிம்மின் அண்டு பார்க் கிம் அண்டு கிம் டயாங் வயன் யார்? நாங்கள் தான் சார். நீங்கள் தானே அது? சரி, எங்கூட ஸ்டேஷன் வாங்க. உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க தான் கொடுத்துருக்காங்க, வாங்க. அப்படிலாம் வர முடியாது சார். நீங்கள் என்ன சார் என்கிட்ட வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய வேணாலும் ஆளாக இருங்க சார், ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு குடும்பத்தவே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சீரழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் இருக்கா சார்? என்கிட்ட எவிடன்ஸ் வந்து காமிச்சாங்க சார், என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். அரசு வாரண்டோடு வந்திருக்கீங்க பாருங்கள். நீங்கள் அந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகம்னு சொல்ல முடியாது, பெரிய பாவத்துக்கு நீங்கள் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் சார். அப்படிலாம் வர முடியாது சார். யார் சார் கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். இப்போ நீ என்னான்ற? வாசல்லேருந்து ஒரு சவுண்டு ஆரம்பித்தா நம்ம அருவா அண்டு நம்ம ஜின்னு தான் உள்ளே வராங்க. நான் தான் கொடுத்தேன். இப்போ என்னன்ற? நீங்கள் தானே குடும்பத்தை கெடுத்தீங்க. இவங்க குடும்பத்தை சார், இவங்க குடும்பத்தை தான் எடுத்தாங்க. அவங்க அப்பாவை படுக்கையாகி ஆக்சிடெண்ட்டு சார். மொத்தமாக காரோடு வச்சு வைத்திருக்காங்க. இந்த 5 பேர் இவங்க என் அப்பன்னு சொல்லிக்கலாம் தகுதியே கிடையாது சார். வாயால் வேணாம் அப்பன்னு சொல்லக்கூடாது சார். அவ்வளோ ஒரு எச்ச பொறுக்கி சார் இருக்கான். இவன் தான் சார் என் அண்ணன். இவன் ஒரு கேடுகிட்ட பொறுக்கி சார். அப்புறம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு இதுக்கு துணை நின்றவ இவ தான் சார். ஃபஸ்ட்டு இவளை கூப்பிட்டு போய் ஏதாவது டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது இவன் மேலே. வயனுக்குலாம் அப்படியே அழுக வந்துருச்சு. போங்க சார், கூப்பிட்டு போங்க. ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு உட்காந்து பேசுகிறானுங்க பேச்சு. நான் பண்ணேன்னா எவிடன்ஸ் இருக்கான்னு.
டேய் எவிடன்ஸ் இருக்குடா என்னான்றப்போ நான் தான் கொடுத்தேன். என்ன நீ பெரிய நான் அடிச்சிருவியா? இல்லை மறுபடியும் குடும்பத்தில் பண்ண முடியுமா? ஏதாவது பண்ணி பாரேன். மகனே நீ உயிரோடே இருக்க மாட்டேன். உயிரோடு இருக்கிறதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லிடுவேன். நீ பண்ண வேலைக்கு அதுதான் இப்போ உனக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு போய் சேருங்க. எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் எங்கள் அம்மாவை. ஜின் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவங்க ஃபேமிலிக்கும் ஓகே தான் எங்கள் அம்மா அங்கே வர்றதுக்கு. அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவும் செகண்ட் டைம் உங்கள் அம்மாவையும் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் அம்மாவை. அவங்களுக்கும் ஓகே தான். அவங்களும் உங்களை பிடிச்ச சொல்லிட்டாங்க. என்ன இதோ இவளை அரெஸ்ட் பண்ணுறது அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா பெற்றுட்டாங்கல்ல, பெற்று வளர்த்துட்டாங்கல்ல. எப்படி உன் கூட தானே அந்த ஜெனி பொண்ணும் சிஸ்டரும் இருந்தாங்க. அவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நீ என்ன இவ்வளோ எச்சையாக இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நீ இன்றைக்குமே எனக்கு இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். இப்போ ஸ்கிரிப்ட் படி அதான் பேசணும் போல். கருமம் ஒன்று பார்த்தாலே எனக்கு அறுபது இன்ச்சுப்பாங்கிட்ட முதல்ல நீ வீட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது. வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு. சார் கூப்பிட்டு போகுது என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க? அவ்வளோதான். 5 பேருக்கும் ஹேண்ட் கப் போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னெல்லாம் பார்க்குறாரு. பாப்பா இதெல்லாம் தேவையாடி? நீயே 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, மூச்சு விடாமல் பேசுறியடி, பார்த்து பேசுடி. நம்ம அருண் அம்மாலாம் பாப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. ஆமாம் மம்மி. அடியே இத்தனை நாள் என் கூட ஃபோனில் பேசினே ஒரு தடவை கூட சொல்லியா? ஏமா நீங்கள் கூட சொல்லலை. அது உங்கள் பொண்ணு தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. நீங்கள் அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஏண்டி சொல்ல வேணாண்டா? நேரில் வந்து உன்னை பார்க்கணும்னு நினச்சேம்மா. எப்படியும் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு போலீஸ் வீட்டுக்கு வரும். அப்போ நான் வருவேன், அப்போ காமிக்கலான்னு நினச்சேன். ஆமாம் 5 months ப்ரெக்னென்ட். சரிடி வா உட்காரு, ரொம்ப நேரம் நிற்காத. அவங்க ஜின்னுக்கு அருளாக்கெலாம் காவி போட்டு கொடுத்துட்டு அவங்க 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 பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி செக்கப்லாம் போனியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போனேம்மா. வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன். போனத்தை அங்கே போனோமே டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், உங்கள் பொண்டாட்டி நல்லாவே சாப்பிடலை சார், ரொம்ப வீக்காக இருக்காங்க, குழந்தைங்க கொஞ்சம் வீக்காக இருக்குது, நல்லா ஃப்ரூட்ஸாக கொடுங்க சார், இந்த ஜங்க்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா உடம்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்ருக்காரு சார். சார் என்னையெல்லாம் போட்டு அந்த கிழிக்கிறாங்க டாக்டர் தெரியுமா? நான்லாம் அம்முட்டையும் அடக்கிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு வந்து உட்காந்துருக்கிறதுக்கு எனக்கு திட்டு வாங்குறதுலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவங்க பொண்ணு திங்க மாட்டேங்கிறான். நானும் கொடுத்து பார்த்துட்டேன், ஊட்டி பார்த்துட்டேன். எங்கள் அம்மா கூட ஊற்றிட்டாங்க, தின்னவே மாட்டேங்கிறாத்த. ஏண்டி இப்படியாடி அவங்க 2 பேர்த்தையும் இப்படி பண்ணுவேன்? ஒழுங்காக திங்கணும்டி. நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே சொல்லியிருக்கேன், ஒழுங்காக நேரத்துக்கு தின்னுடி. இவளுக்கு உனக்கு பீரியட்ஸ் வர்றதே கஷ்டம்டி, அப்புறம் எப்படி உனக்கு தெம்பு இருக்கும்? இனிமேல் மாப்பிள்ளை நீங்கள் வேணால் அவளை இங்கே விட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அத்தை, நான் என் பொண்டாட்டி இல்லாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொன்னால் அவளை ரொம்ப நடக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் வாட்டுக்கு வீட்டை திறந்துட்டு வாட்டுக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டா. எனக்கெல்லாம் பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் பின்னாடியே அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். எனக்கு கூட தெரியாது, ஜங்குக்கு தான் என்னை பிடிச்சி கிழிச்சான். என்ன ஒய்ஃப் அங்கே தனியாக நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு, நீ என்னடா பண்ணுறேன், நீ என்னத்தடா கிழிக்கிறேன்னு என் ஜங்குக்கு கேட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இந்த அம்மா வாட்டுக்காக திறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க போயிருக்காங்க, எனக்கு கால் பண்ணாங்கடா, வாட்டுக்கு வந்துட்டா. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அதான் தான் நான் பின்னாடியே வந்தேன். வந்து பார்த்தா ஐயோ தர வந்து நிற்கிறா, மெதுவாகவே நடக்க மாட்டேங்கிறா, வேகமாக நடக்கிறா, வீட்லேயுமே அப்படி தான் நடக்கிறா. எனக்கு பயமாக இருக்குத்த. இவன் மேலே ஏறி இறங்கினா கூட எனக்கு பயமாக இருக்குத்த, எங்கே விழுந்துருவாளோ அப்படின்ட்டு. நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலத்த, நான் ஜங்குக்கு தான் போய் சொல்லியிருக்கேன். ஜங்குடைய ஒய்ஃபு சாராவும் இப்போ 3 months ப்ரெக்னென்ட்டு. அவளை கூட பார்த்துக்காம ஜங்குக்கு அங்கே போயிட்டுருக்கான். அப்பாவுக்கும் முடியலை, அம்மாவுக்கும் மூட்டு வலி, அவங்களும் இங்கே போக முடியாது. நானும் ஜங்குக்கு தான் பார்த்துக்க முடியும். சொன்னால் கேட்க மாட்டேறான். நானும் என்ன பண்ணுறேன், எனக்கு அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு அதெல்லாம் இது பண்ணுறீங்க, அதெல்லாம் அடிச்சிருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ அத்தை அடிச்சுனா அதுக்கு நான் தான் அழுவேன், நீங்கவே அமைதியாக இருங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அழுவீங்க? ஆமாட்டா, அவ்வளோ லவ் பண்ணிட்டேன், அதனால் அழுகிறேன். இருங்க, என்ன 2 பேருக்கு நடுவில் இனி உட்கார வச்சு 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க? நீ சொன்னால் நல்லதை மட்டும் சொல்லிவிட்டு கெட்டதை சொல்ல மாட்டேன், அதனால தான் இதையும் சேர்த்து நான் சொன்னேன். சரிதான்டா, சரிதான், நீ என்னை போட்டுடாமல் விட மாட்ட போல.
சரி சரி நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வீட்டில் அப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லாமல் வந்திருக்கேன். எங்கள் அம்மா அதுக்கே கால் பண்ணி என்னை திட்டும். என்ன வீட்டுக்கு போனால் தாளின்னு தாளிக்கும். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கடா போனேன், எங்கடா கூட்டிகிட்டு போனேன்னு கேட்கும். இப்போ நான் இவளையும் கூட்டிகிட்டு போனேன். சரி மாப்பிள்ள பார்த்து போங்க. இல்லை இன்னைக்கு கூட இருங்க, நாளைக்கு கூட போங்க. ஐயோ இல்லைத்த, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்க. இங்கே எதுக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அப்படிலாம் வேணாம். நீங்கள் வேணால் அப்பப்போ நீங்களும் வாங்க, நானும் வரேன். கண்டிப்பாக வரணுன்ட்ட. அவங்கள அவன் அன்றைக்கே கூப்பிட்டா வாங்க, எப்படி இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சாரி எனக்கு இவங்களை வந்து போலீஸை கொடுக்கணுன்னு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணு வந்து கேட்க மாட்டேட்டா. ஐயோ மாப்பிள்ள, இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க, குடும்பத்தவே கெடுக்க பார்த்துருக்காங்க. நீங்கள் என்ன மாப்பிள்ள இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் ஜெயிலில் இருந்து தான் ஆகணும். பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம என் பொண்ணு தன்னால என் பொண்ணு பண்ணது தான் கரெக்டு. சரிங்க அத்தை. ஆனால் உங்களுக்கு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்புறம் வாசலில் ஒரு சவுண்டு. என்னம்மா அருளா, என்ன இந்த பக்கம்? ஆண்டி வாங்க ஆண்டி, வாங்க ஆண்டி, என்ன இந்த பக்கம்? பார்த்தேம்மா, நீ பேசினதை பார்த்தேன். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை வெளியே வந்துக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு கால் வலி, நானும் எவ்வளோ நேரம் வெளியே வெடிக்கிறேன். ஐயோ ஆண்டி, உங்களை யாரை வெளியே வெடிக்க சொன்னாங்க? இந்த வாட்டுக்குள்ளே வந்துருக்கேன், உங்கள் வீடு இது. அப்புறம் என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல? ஆமாம் ஆண்டி, 5 மாதம். சரிம்மா, நல்லா சாப்பிட்றீங்க? நீங்கள் எதை நின்றுருப்பீங்க, எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இப்போ தனியாக வேறு நான் சொல்லணுமா? ஐயோ இல்லைப்பா தம்பி, தனியாலாம் சொல்ல வேணாம், நான் கேட்டேன். சரிடி அருளா, ஒழுங்கா சாப்பிடு. ஏன் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன உடனே சாப்பாடு போட மாட்டேன்னா சொன்னாங்க? சாப்பாடெல்லாம் நல்லா தானே போடுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் போடுறாங்க, என்ன பண்ணுறது, எனக்கு இறங்கணும்ல. வாமிட்லாம் வர்றதில்ல, எனக்கு பிடிக்கிறதில்ல. எனக்கு இந்த வாமிட்டிங் செஞ்செல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆண்டி. வேறு என்ன பண்ணுறது? ஐயோ அப்படிலாம் இருக்காதுடி. நானும் இந்த ஜெனியை வயிற்றில் வச்சுருந்தப்ப இப்படித்தான், எனக்கு எந்த வாமிட்டிங் செஞ்சாலும் இல்லை. நானும் திங்காமலே இருந்து ஜெனி 7 மாதத்தில் வெளியே வந்தாடி, குறப்பிரசவத்தில். அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் திங்கணும். சரிங்க ஆண்டி, ரொம்ப அட்வைஸ் பண்ணி ரொம்ப தெளிச்சு ஃபைன். சரிம்மா, நான் கிளம்புறேன். இங்கே இருந்தீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணி நீங்கள் கொண்டுருவீங்க, நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து போங்க மாப்பிள்ள. சரிங்க இத்த. ஜெனி மெதுவாக அருளாவை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. டேஸ்னால் ஸ்கிப் ஆகி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு காமிச்சா. இப்போ அருளா வீட்டில் தான். அருளாவுடைய குழந்த, அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸு பாய் பேபி. பாய் பேபி நேம் வந்து ஜின்வா. நம்ம ஜங்குக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தைய நேம் வந்து குக்கி. அவங்க அந்த ரெண்டும் ரொம்ப எப்படி சொல்கிறது, சேட்டை பண்ணதுக்கா 2 பேருக்குமே. அதாவது ஜென்னுக்கும் சரி ஜங்குக்கும் சரி பார்க்க முடியலை. நம்ம சாராவும் அருளாவும் நீங்கள் தான்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம அருளாக்கும் சாராக்கும் சிரிப்பு தாங்க முடியலை. ஐயோ என்னடா பண்ணுறாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கவும் முடியல. அந்த குழந்தை சாப்பாடு ஊட்டினா ஒன்று இங்கிட்டு போகுது, ஒன்று அங்கிட்ட போகுது. நம்ம ஜின்னுடைய குழந்தை ஜின்மா வந்து அந்த பக்கமாக ஓடுறியான், ஜின்னு பின்னாடியே ஓடுறாரு. அங்குக்கு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறாரு. ஐயோ ரெண்டு முடியலை. அதனால் எப்படி வித்தா தெரிஞ்சவன் தெரியுமா காலேஜில்? மம்மிகிட்ட கீழே அப்படி தெரிஞ்சவன் என்னை இப்படி பண்ணிவிட்டியே. நம்ம அப்படியே ஜிமினண்டேவே வீட்டு சைடு காமிச்சாங்க. அருளா வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லா தப்பையும் ரெகுலேட் பண்ணி இனிமேல் யாருக்கு இந்த துரோகம் பண்ண மாட்டேன், அவங்கக்கிட்ட எடுத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டு வெளியே விட்டுருப்பாங்க. ஒரு 1 இயரில் வெளியே விட்டுருப்பாங்க. 1 இயரில் வெளியே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் வி அண்டு நிம்மி, ஒயின் அண்டு ஜிமினுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கும். அந்த இடப்பட்ட ஒரு 5 மந்த்ஸ் சொல்லியிருப்பேன்ல, அந்த 5 மந்த்ஸில் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து நிம்மியும் ஒயின் வந்து ஜெயிலில் இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதனால ஒயினை வந்து சீக்கிரமாகவே வெளியே விட்டுருப்பாங்க. நம்ம வி அண்டு கிம்தாங்கோடைய ஃபேமிலியை வந்து லேட்டாக தான் வெளியே விட்டுருப்பாங்க. நம்ம ஒயினை வெளியே விட்டு ஒரு 3 மந்த்ஸில் வெளியே விட்டுருப்பாங்க.
இப்போ வந்து நம்ம வயலுக்கு வந்து ஒரு பாய் பேபி, நம்ம நிம்மிக்கு வந்து கேர்ள் பேபி. இப்போ வந்து நம்ம சுகா, அரம் அண்டு ஜேகப் வந்து அவங்க பார்க்க போயிருக்காங்க. நம்ம சுகா அண்டு ஜேகப் வந்து அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம சாரா இருக்காங்கல்ல, நம்ம ஜங்குக்குடைய ஒய்ஃப், அவங்களுக்கு இன்னும் 2 சிஸ்டர் இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஜின்னுடைய அப்பாவுக்கு தம்பி பொண்ணுங்க 2 இருக்கும். கூட பிறகு தம்பியுடைய 2 பொண்ணுங்க அமீரா, சமீரான். அவங்கள தான் சுகா அண்டு ஜேகப் கிளம்பியிருக்காங்க. சுகா வந்து அமீராவையும், ஜேகப் வந்து சமீராவையும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆரம் எடுத்துக்கிட்டோன்னா, ஆரம் வந்து காலேஜ் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு இருந்திருக்கும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவங்க 12th படிச்சிருப்பாங்க. ஆரம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு லவ் ஆகி அவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆரம் வந்து எப்படின்னா, ஆரமுக்கு வந்து சொல்லப்போனால் அப்பா அம்மா அப்படின்றது கிடையாது. அவங்க ஒரு ஆர்ஃபன். ஆரம் வந்து ஆர்ஃபனில் தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் சுகாவும் ஜேகப்பும் ஃப்ரெண்டாகி அவங்க ஒன்றா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே நம்ம சுகா அண்ட் ஜேகப் வீட்டில் தான் இப்போ வந்து ஆரம்பும் லூனாவும் இருக்காங்க. இப்போ வந்து சுகா அண்டு ஜேகப் வந்து ஓன் பிரதர்ஸ் 2 பேருமே. அவங்க அப்பாவுமே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க, பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் தான். அவங்க அதாவது நம்ம ஜிமின் அண்டு வியோடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தான் நம்ம சுகா அண்டு ஜேகப்புடைய அப்பாவும். அப்படி தான் அவங்க எல்லாருமே பழக்கம். ஆரம்புக்கு யாரும் அப்படி கிடையாதுன்னா, ஸோ ஆரம்பு வந்து எங்களுடைய பிரதர், என்னுடைய அண்ணா அப்படின்னு சொல்லி சுகாவும் ஜேகப்பும் அண்ணாவே பார்த்து அங்கே வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆரம்பம் அங்கே இருந்திருப்பாங்க. அதே அந்த டைமில் தான் நம்ம ஜிமின், நம்ம ஜின்னு எல்லாருமே வந்து ஒன்றா இருந்திருப்பாங்க. ஜங்குக்குமே நம்ம சுகா, ஜேகப், ஆரம்பமே தெரிஞ்சிருக்கும். சுகா அண்டு ஜேகப் வந்து நம்ம ஜின்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஜின்னு, ஜிம்மின், இங்கே எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸு. சுகாவும் ஜேகப்பும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம அண்டு ஜிம்மினை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்த பிறந்து பார்க்கல, அதனால இப்போ வந்து பார்க்க வந்திருக்காங்க. என்னடா மச்சான் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன எப்படி போகுது லைஃப்லாம்? என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அப்புறம் என்னடா ஏதோ தங்கச்சி பேசுன்னு சொல்லிட்டு பேசிட்டாளா? இல்லைடா, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கும். நானும் எவ்வளோ போய் சாரி கேட்டு பார்க்கட்டும். அது எப்படி நீங்கள் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சாரி எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவள் கேட்டுட்டாடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மாவும் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் ரிகரெட் பண்ணணும், எதுவும் எங்களால் பண்ண முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் கயாங்குடி அம்மாவும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி விட்டுடா, பேசுவா. ஜின்னுக்கிட்ட பேசிட்டேன்டா. அவன்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைடா, அவன்லாம் ஏற்றுக்கிட்டான். இவ தான்டா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கா. டெய், நீ விட்டு ஏற்றுனது அவங்க புருஷனுடைய நம்ம உன் தங்கச்சியோடைய புருஷனை தான்டா, புருஷனுடைய ஃபேமிலியை தான்டா வச்சு ஏற்றுனீங்க. இப்போ பேசுன்னா இப்போ எப்படி அவள் பேசுவோம் தான் விடுவா. என்னன்னா நீ எப்படி பேசுகிறேன்னா அதான்டா உண்மை. சரிடா விடுடா. அந்த டைமில் வந்து நம்ம அண்டு ஜிமின் எல்லாமே ஒரே ஃபேமிலி தானே. ஸோ அப்போ வந்து காலிங் பெல் அடிக்குது. இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. அது யாருன்னு பார்த்தா இந்த நம்ம நம்ம வியோடைய அம்மா தான் போய் திறக்குறாங்க. திறந்தா வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஜின்னு தான் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஜின் அண்டு ஜங்குக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜின் அண்டு ஜங்குக், வாங்கப்பா உள்ளே வாங்கப்பா. என்னப்பா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா? இல்லாண்டி அங்கே பாருங்கள். பார்த்தா அந்த நம்ம சாரா, அருடைய குழந்த இதான் நம்ம சாராவுடைய குழந்த. சாராவுடைய அம்மா அப்பா, சாயன்மோவுடைய ஒய்ஃபு, குழந்த, என்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆரூராக்கெலாம் வர்றதுக்கு விருப்பமே இல்லை. என்னை எதுக்கு ஜின் கூட்டிகிட்டு வந்தப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? அமைதியாக இருடி. எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? கொண்டாட்டி நீ அமைதியாக இரு, கத்தாத. வாங்க உள்ளே வாங்க. அப்போது நம்ம ஜிம்மின் அப்பா தான் கேட்குறேன், யாருமா? யார்? இவங்க தானா?
ஜின் வாப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னப்பா இன்னும் என்ன அங்கிள், அத்தை மாமான்னு கூப்பிடணும், இப்படி அத்தைன்னு கூப்பிட்ற, இந்த மாதிரி என்னை மாமான்னு கூப்பிடணும். சரி மாமா. அவனு சிரிச்சுட்டே மாமான்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜங்குக்கு வந்து, அப்புறம் நான் உங்களை எப்படி கூப்பிட்றது? ஏன்பா, அவனுடைய தம்பி தானே நீ, இப்போ நீ என்னை மாமான்னு தான் கூப்பிடணும். ஓகேங்கம்மா. அருளாலாம் பார்க்குற ஆட வைக்க நெட்டவங்களா, எல்லா துரோகத்தையும் அவங்க உங்கள் வீட்டுக்கு தாண்டா பண்ணியிருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம அருளாவுடைய ரியாக்ஷன் சின்ன பார்த்துட்டு, நீ மனசில் என்ன நினைக்கிற தெரியுது கொண்டாட்டி, வா எவ்வளோ நாளைக்கு நீ உங்கள் அப்பா கிட்டே பேசாமல் இருப்ப? உங்கள் அப்பானா உனக்கு பிடிக்கும், உங்கள் அண்ணனா ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஃபேமிலி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருந்தால் உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை உன் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா, உன் அண்ணன் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடுமா? இது மரம் வந்து ஜின்னை திரும்பி பார்த்து ஒரு முறை தான், என்னடி முறைக்கிற, இனிமேலாம் முறைச்சிருந்தேன்னா ஒன்றும் ஆக முடியாது, இழுத்து வச்சு பிசடிச்சிடும் பார்த்துக்கோ. சி அமைதியாரு, இடத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அதை வந்து நம்ம ஜிம்மின் பார்த்துட்டாப்புல, கேட்டுட்டாப்புல. ஜிம்மினுக்குலாம் பிளெஷிங்ஸ் தாங்க முடியலை. அருளை வந்து அதை பார்த்துட்டா, இவன் பார்த்துட்டானே. வா அருளா, எப்படி இருக்க? அருளா எதுவுமே பேசலை. இந்தாடி நீ வந்து நடித்தது போதுதான், அவங்களுக்கு பாசம் இருக்குன்னு தெரியும், இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிட்டாங்க. அருளாவுக்கு டே நான் குழந்தை கையில் இருக்குடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ சாரி. ஹாய் தங்கத்தில், எப்படி இருக்கீங்க? அது வந்து மாமா நல்லா இருக்கேன், அது அதோடைய வயசில் பேசுதுடா, எனக்கு அப்படி பேச வராது. மாமா நான் நல்லா இருக்கேன். மாமாவா, இது எப்போ தெரியும்? குழந்தைய திரும்பி நீ வந்து குழந்தை நீ தான் பார்க்க மாட்டேன், இந்த ஜின் மச்சான் வந்து கொண்டு வந்து குழந்தைய கட்டிகிட்டு போயிடுவார். நீ என்னடி கட்டுறது, அவர் கட்டிகிட்டு போயிடுவார். என்ன 60 பார்த்து இது இப்போ நடந்த வேலை. உன் குழந்தைய மட்டும் இல்லை, நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட குழந்தையும் ஒன்று கட்டிகிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா தானே. ஷோ, இந்த கர்மத்தில் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி யாரோ ஆக்கியிருக்கு. இங்கே பாரு, நீ நடித்தது போதும், நீ நடிக்கிறேன்னு தெரியுது, நீ நடிக்காத, இதுக்கு நடிக்கிற, இனிமேல் உனக்கு கோவம் போயிடுச்சுன்னு தெரியும், அப்போவே உனக்கு போயிடுச்சு, நீ இன்னமும் நடித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல பாப்பா, வா அப்படின்னு அவர் தங்கச்சியை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டாரு. வயனுக்கெலாம் சந்தோஷம் தாங்க முடியல. வயன் பார்க்குறாங்க, எங்கிட்டையாவது பேசுவாளா அப்படின்னு. அருளாத்திரின்னு பார்த்தேன், என்னடி என்ன முறைக்கிற? நான் முறைக்கிறடி, பார்த்தேன் பார்த்துட்டே முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீ என்கிட்ட பேசுனது தானே? அம்மா அம்மா என்னடி இருடி வரேன்டி, எப்போ பார்த்தாலும் மேன் பிச்சைக்காரி மாதிரி. என்ன இப்படி பேசுகிற? நீ அடி தங்கம், வாடி தங்கம், எப்படி இருக்க? நான் இந்த தரதலை தான் கூப்பிடுதுன்னு நினச்சேன். அது எப்படிம்மா, உன் பொண்ணுன்னா ஒரு மாதிரி பேசுகிற, நானும் ஒரு மாதிரி பேசுகிறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவருமா. சரிதான்டா, சரிதான். அப்படி தான்டா, என் பொண்ணுன்னா நான் அப்படி தான் பேசுவேன், அது என் சொல்லும்ல. சொல்லும் தான். இப்போது வயன் இல்லை, அப்போ நான் ஆண்டி, நீ என் செல்லதாம்மா. ஆறுல பார்க்குறாங்க, என்ன நடக்குது? இருங்க வெயிட் பண்ணுங்கள், இப்போ இங்கே என்ன நடக்குது? மாமியார் மருமகள் பாசமா? எனக்கு என் மாமியார் இருக்காரு, நாங்களும் பாசம் காட்ட தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருடி, என்னைக்கெலாம் அவ்வளோதான், மண்டே வெடிச்சு போச்சு. இப்போ வாய்க்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கடே, போய் பேசு, என்னாலாம் பேச முடியாது. இப்போ நீ அவகிட்ட பேசுன்னு தெரியுது, போய் தனியாக பேசிடுவா. அவங்க தான் ஒயினையும் அருளாவையும் தனியாக அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து சாராவை பிடிச்சிருந்தா, நீ 2 தானே போ. நம்ம நிம்மியும் போகிறாங்க. நிம்மியும் இந்த தயங்க அனுப்பிச்சி வச்சுருப்பார். போய் 4 கேர்ள்ஸும் பேசிட்டு வாங்க. அப்புறம் இங்கிட்ட வந்து நம்ம ஆரமுடைய ஒய்ஃப் லூனா, நம்ம சுகர் அண்டு ஜெயோப்புடைய ஒய்ஃபு அமீரா அண்டு சமீரா, இவங்களும் போகிறாங்க. நம்ம அருளை பார்க்குறாங்க, இவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவங்க 3 பேர் யார் சாரா, உனக்கு யார் தெரியும்? அப்போ ஒயனு, அவங்க வந்து நம்ம சுகர் அண்டு ஜெயோப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒய்ஃபு இவங்க அமீரா, இவங்க சமீரா, இவங்க ஆரமுடைய ஒய்ஃபு லூனா. ஹாய், ஐ எம் அருரா. அப்புறம் வந்து சாரா, ஐம் சாருரா. நிம்மி, அந்த தரத்தில் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க, அதுங்களாம் அப்படி தான், கண்டுக்காதீங்க. நீங்களும் நம்மகிட்ட பேசுவோம். கூப்பிட்டது என்கிட்ட பேச சொல்லி, நீ என்ன அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க? வாங்கிட்டாலாம் பேச முடியாது, போடி. பாரு அருளாடி, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கேன். காலேஜ் டேஸில் தான் என்கிட்ட பேச மாட்டேன், எப்பயாவது பேசி தொலைறேன், அமைதியாக இருடி
அப்படின்னு அவங்க 7 பேருக்குள்ளே ஒரு டாக்கிங் போயிட்டுருக்கு. நம்ம ஜெனியும் கூட சேர்ந்துக்கிறாங்க, சாயினுடைய ஒய்ஃபு. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுமே குழந்தைய வந்து தூங்க வைக்க போயிருப்பாங்க. அவங்களுமே வந்துட்டாங்க. என்ன கேர்ள்ஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன விட்டீங்களே? ஆமாம், வாங்க வாங்க, நீங்கள் சாயினுடைய ஒய்ஃபு தானே? நம்ம இவங்க தான் கேட்குறாங்க, ஆரூரா தான் கேட்குறாங்க. ஆரூரா இந்த கேங்கிலே கொஞ்சம் எப்படி சொல்லி துருவான பொண்ணு. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜெல்லாகிடுவாங்க. ஸோ அதான் எல்லாத்தையுமே ஆரூரா தான் கேட்பாங்க. வாங்க வாங்க, நீங்கள் தானே நம்ம சாயினுடைய நம்ம சாராவுடைய அண்ணனுடைய ஒய்ஃபு? ஆமாம்மா, நான் தான். நம்ம சாராக்கு அண்ணி தானே நீங்கள்? ஆமாம், அங்கே அண்ணி தான். ஓகே ஓகே, வாங்க. நீங்கள் எப்படி லவ் மேரேஜா? ஆமாம், நானும் சாயினும் லவ் மேரேஜ். அவன் காலேஜ் படிக்கிறப்போ நான் வந்து அவளுடைய ஜூனியர். ஓ, அந்த ஜூனியர் நீங்கள் தானா? சாரா சொல்லியிருக்கா, எங்கள் அண்ணா வந்து ஏதோ ஒரு ஜூனியர் பண்ண லவ் பண்ணுறான், என்னன்னு தெரியல, அது யாரும் தெரில, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன். நான் அவ்வளோ உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான் சாரா. நான் பார்ப்பேன், யாருடா அப்படி அந்த பொண்ணு அப்படின்னு. இப்போ நான் உங்கள் நேர்லேயே பார்க்குறேன். இது எப்படி? ஆமாம், எல்லாத்துக்கும் குழந்த வந்துருச்சுல, இப்போ குழந்த வந்தால் அப்படித்தானே. ஆமாம், நீங்கள் எதுவும் ஒர்க் எதுவும் போகிறீங்களா? ஆமாம், இப்போது ஜிம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அப்பா என் வயிற்றில் அதாவது நம்ம என் பையன் வயிற்றில் இருந்தப்போ அவன் பிறக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது நல்லா போய்கிட்டு இருக்கு. அங்கே நானும் போவேன், மீட்டிங்க்கு போவேன், தம்பி அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போவேன், மாமாவும் வருவாங்க. அதான் என்னுடைய ஜின்னுடைய அப்பா அவங்களும் வருவாங்க, எங்கள் அத்தையும் வருவாங்க எல்லாருமே. இப்போ எங்கள் மாமாவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க ரேண்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் நம்ம 8 பாய்ஸு, அதை நம்ம சாயினோடையே சேர்த்து 8 பாய்ஸும் அவங்க குழந்தைங்கள தூக்கிட்டு வராங்க. அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் திரும்பிப்பாங்க, என்ன ஒரு நாள் ஜெல் ஆகிட்டீங்க போல். ஆமாம் ஆயிட்டோம். ஆமாம், ஜெல்லுனா ஜெல் இந்த தலைக்கு தருவாங்க, அது ஜெல்லு தானே? உனக்கு குசும்பு தாண்டி, உனக்கு கொழுப்பு. ஜிமின், சொல்லுங்கள் மச்சான். எப்படி உங்கள் தங்கச்சி வீட்டில் வச்சு சமாளிச்சிங்க? இவ்வளோ வாய் பேசுகிறா. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவள் அப்படித்தான். என்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ வாய் பேசுவா, என்ன பேசாதனால எனக்கு வந்து அது கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்பயுமே என்கிட்ட அவ்வளோ வாய் பேசுவா. என்னடா என்ன நீ இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேல அப்படின்ற மாதிரி அப்படியே அவள் அந்த டோன்லேயே பேசுவாளா. அப்போ எங்களுக்கு வந்து தெரியல, எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்பயுமே அவன் அந்த வாய் தான். இருட்டி, உனக்கு அடைக்கிறேன், வாங்கி அடைக்கிறேன், நீ முடிஞ்சால் அடைக்கடா. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க என்னடா டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலாக இருப்பாங்க போல். நம்ம தயாங்க தான் கேட்குறாரு, நீங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலோ? அதெல்லாம் இல்லை. அப்புறம் நாங்கள் நார்மல் கப்பிள்ஸ் தான். கப்பிள் நம்ம ஜின்னு, நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். ஐயோ ஜின்னு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அந்த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் மட்டும் சொல்லாத, சிரிடி பட்டாடி கோவப்படாத அப்படின்னு கணத்தில் கிளிக் பண்ணிட்டார் எல்லோரும். ஐயோ என்ன பண்ணி எருமை அமைதியாக இருடா. ப்ரோ, இங்கே வந்து குழந்தைங்களாம் இருக்குது, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து உங்கள் பொண்டாட்டி நீங்கள் கொஞ்சம், ஏன்பா நீங்களாம் உங்கள் பொண்டாட்டி கொஞ்சவே மாட்டிங்களா? நாங்கள் கொஞ்சம், நீ என்ன பண்ண, இப்போ நான் கீழே பார்த்துட்டு தான் வந்தேன், மூடிட்டு வா. சரி ப்ரோ. யார் சாயின்னு தான். சரி ஓகே. இவங்க ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க வந்து நம்ம எல்லாருடைய பேரண்ட்ஸும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நம்ம ஜிம்மின் இவருடைய அம்மா அப்பாக்கெலாம் ஹாப்பி தாங்க முடியல. நம்ம சின்ன அம்மா அப்பாவுக்கும் ஹாப்பி தாங்க முடியல. ஏன்னா அது ஃபேமிலிக்கிட்டே பேசாத ஆரூரா வந்து ஃபேமிலிக்கிட்டேயும் பேசிட்டா, அவங்க அப்பாக்கிட்டேயும் பேசிட்டா. வந்தோன்னா அப்பாக்கிட்ட பேசியிருப்பாங்க, அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், காட்டியிருக்க மாட்டேன். அதனால சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க அப்பாக்கிட்டேயுமே அவங்க வந்தோன்னே பேசியிருப்பாங்க, ஜிம்மின்கிட்டேயும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்கிட்ட பேச முடியாது, உங்கள்கிட்ட எனக்கு பேச முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. ஃபேமிலிக்கிட்டே பேசாத ஆரூரா வந்து ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரே ஹாப்பி தாங்க முடியலை. பேசாமல் எனக்கு ஒரு பார்ட்டி வச்சுருவோமா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லோரையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. அப்புறம் கேர்ள்ஸுமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே இறங்கிட்டு அவங்க எல்லாருமே ஒரு குசுன்னு என்னத்தோ குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்கிட்ட உனக்கு எதாவது தெரியும், ஏதாவது ஜிம்மி சொன்னார், அதான் உங்கள் புருஷர் ஏதாவது சொன்னார், என்னது அங்கே பாரு ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க பாரு. அவங்களுக்கு தெரில ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேர்ள்ஸ்கிட்ட நம்ம பாய்ஸ் வராங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் என்ன ஜின்னு இந்த பக்கம் இல்லடி, இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பாலாம் இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு. என்ன பார்ட்டி? தெரிலடி, ஏதோ பார்ட்டியா?
அப்போ நம்ம ஜெனி தான் இவங்க ஃபேமிலி ரீயூனியனாக இருக்கும்ப்பா. ஏன்னா இப்போ தான் எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி ரீயூனியனாக இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே ஜெனி பட் நீங்கள் அவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு சும்மாவே இவங்க வந்து எங்களை ரொம்ப போட்டு தக்குவாங்க. நம்ம வயன்தான் இவங்கெல்லாம் சும்மா என்னை மட்டம் தட்டுவோம். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அப்போ என்னை ரொம்ப மட்டம் தட்டுவோம். நம்ம வயனை நீ என்ன எதாவது மட்டம் தட்டு அப்புறம் நம்ம ஆரோரா வந்து ஜின்னு எதாவது மட்டம் தட்டுவேன் மாவுன்னு எதாவது மட்டம் தட்டுனேன் நைட்டு ரூம்குள்ளே விட மாட்டேன் பார்த்துக்கோ. கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். சரி நீ நான் எதுவும் பண்ணலை எல்லோரும் பார்த்து செய்யணும். அழுப்ப நாயே இப்படி சொன்னால் அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அதாவது எல்லா கேர்ள்ஸும் பார்க்குறாங்க. இப்படி சொன்னால் இவங்க இது பண்ணுவாங்களோ. எல்லா கேர்ள்ஸும் வந்து அதாவது மற்ற 6 கேர்ள்ஸு வந்து 7 கேர்ள்ஸு வந்து திரும்பி அப்படியே அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து லுக் விட்றாங்க. அம்மா வேணாம்மா அதில் மட்டும் நீங்கள் கையை வச்சிடாதீங்க. அதில் எதுவுமே நீங்கள் யோசிச்சிடாதீங்க. அதில் தான் எங்கள் வாழ்க்கையே போய்கிட்டுருக்கு. வேணாம் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. நாங்களே வேலைக்கு போய்ட்டு வந்து எனக்காவது ஒரு நாளைக்கு தான் வேணாம் அதையும் கடுத்திங்கன்னா இப்போ எங்கேயாவது தாங்க முடியாதுமா. எல்லா கேர்ள்ஸுக்கு அட்ட டைமில் சிரிப்பு வந்துடுது. எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அப்போது அப்படியே டைம் ஸ்பெண்ட் போட்டால் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து அந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே டிஜே பார்ட்டியெல்லாம் போட்டு அந்த பார்ட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. டான்ஸெல்லாம் ஆடி பேராக டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் போட்டு அப்படியே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து அவங்க ஃபேமிலி அதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிம்டாயினுடைய அம்மா அப்பா, நம்ம ஜின்னோடைய அம்மா அப்பா, நம்ம அரோராவுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே பேராக உட்காந்து அதே மாதிரி நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு இவங்க எல்லாருமே ஒன்றா அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து அதாவது ஜின்னு மிஸ்ஸஸ் ஜின்னு, ஆர்மு மிஸ்ஸஸ் ஆரமு, சுகா மிஸ்ஸஸ் சுகா, ஜேஹூப் மிஸ்ஸஸ் ஹொபி, அப்புறம் வந்து நம்ம சாயன்வோ ஜிம்மின் மிஸ்ஸஸ் ஜிம்மின்னு, தயாங்கு மிஸ்ஸஸ் தயாங்கு, அப்புறம் ஜங்கூக் மிஸ்ஸஸ் ஜங்கூக்கு, அப்புறம் சாயன்வோ மிஸ்ஸஸ் சாயன்வோ இவங்க எல்லோரும் அவங்க குழந்தைங்கள தூக்கி வச்சு இந்த கார்டன் இருக்குல்ல அந்த கார்டனில் உட்காந்துட்டு இந்த மூன் இருக்கும்ல ஒரு ஃபுல் மூன் டேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மூனை பார்த்துட்டு ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப் எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, அவங்க லவ்வில் ஆரம்பித்து அவங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து அவங்க குழந்தைங்கள கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஹாப்பி என்டிங் தான். அவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஹாப்பி என்டிங் போட்டு இதுக்குமே நான் த எண்டிங் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேடா இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கடா. இது வந்து நான் 2 பார்ட்டாக தான் போடலான்னு இருந்தேன். சரி 1 ஷாட்டுன்னு சொல்லிட்டு எதுக்கு 2வாக போடணும், அதுதான் ஒன்றாவே போட்டுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. அடுத்து நம்ம யாருக்கு 1 ஷாட்டு போட போகிறோன்னு தெரியல. அடுத்து நம்ம அந்த ஃபேமிலி இருக்குல்ல வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது நான் நெக்ஸ்ட் வீக் போடலான் இருக்கேன். அது நான் இன்னும் ஒரு பார்ட் மட்டும் போடாமல் வச்சுருக்கேன். அதை என் ஃப்ரெண்டு போட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இப்போது ஜிம்மினுக்கு வந்து என் ஃப்ரெண்டு இசபெல் கேட்டா, ஜிம்மினுக்கு ஏதாவது ஒரு 1 ஷாட் போட்டால் தான் உன்னை விடுவேண்டா. ஊரில் இருந்துட்டு எனக்கு கால் பண்ணி சாவடிக்கிற நைட்டு 2 மணிக்கு. அதனால தான் நான் ஜிம்மினுக்கு போட்டேன். வீக்கு இன்னும் நான் போடலை. இனிமேல் தான் வீக்கு போடணும். வீக்கு போட சொல்லியுமே என் ஃப்ரெண்டு ஃபெரோனா என்னை போட்டு உசுரை வாங்குறா. அவளும் ஊரில் இருந்துக்கிட்டு உசுரை வாங்குறா. அவளுக்கும் நான் போடணும். ஜங்குக் ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். அதனால ஜங்குக் பயாஸ் வந்து என்னை எந்த தொலையும் பண்ணலை. இவங்க 2 பேரும் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு 2 பேர்த்துக்காக தான் இப்போ நான் போட்டேன். நீ அடுத்து நான் வீக்கு போடணும்டா. ஓகே அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்டா. பாய்.